உள்ளம் என்கின்ற உயர்வான இந்த தனுர்மாதம் பீடமாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீடமாதம் அப்படின்னா உள்ளம் என்கின்ற இடத்தில் உயர்ந்த இடம் உள்ளம். இந்த மனிதனுக்கு எந்த இடம் அப்படின்னா மனசாட்சின்னு சொல்லுவீங்க இல்லையா, அதுதான் உயர்வான இடம். ஏன்னா நீங்க பொய் சொன்னீங்கன்னா காட்டி கொடுக்கும், உண்மையை பேசினாலும் காட்டி கொடுக்கும், திருடனீங்கனாலும் காட்டி கொடுக்கும், எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கும் இந்த மனசாட்சி. இந்த மனசாட்சிக்கு மீறிதான் நம்ம எல்லாம் சிலதெல்லாம் தவறுகள் பண்ணுவோம். ஆனா அந்த தவறு பண்ணும் பொழுது உள்ளிருந்து நம்மை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அதற்கு பீடம்னு பேர். அந்த உள்ளம் ஆகிய உயர்வான பீடத்தில் வைத்து இறைவனை வழிபாடு செய்வதற்கென்றே உரிய ஒரு மாதம் அப்படின்னா அது பீட மாதம், மார்கழி மாதம். ஏன்னா நிறைய பேர் பீட மாதம்னா ஏதோ ஒரு கெட்ட மாதம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த மாசத்துல கல்யாணம் இல்லை, கிரகப்பிரவேசம் இல்லை, மற்ற நற்காரியங்கள் எல்லாம் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லா காரியமும் பண்ணலாம், ஆனா அதற்கு இல்லை. அதற்கு ஏன் கொடுக்கலன்னா இறைவனை மட்டுமே வழிபாடு செய்வதற்கு உரிய மாதமாக அது ஒதுக்கப்பட்டது. அதனாலதான் பகவான் கீதையில சொல்லுகிற பொழுது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு சொன்னார். மரத்தில் அரச மரமாக இருக்கிறேன், கசப்பில் நான் வேப்பாக இருக்கிறேன்னு சொன்னார். அதே மாதிரி பறவைகளில் நான் கருடனாக இருக்கின்றேன்னு சொன்னார். மலைகளில் மேருமலையாக இருக்கிறேன், பாம்புகளில் வாசுகியாக இருக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சொல்லிக்கிட்டே வரும் பொழுது மாதங்கள்ல நீங்க என்னவா இருப்பீங்கன்னு கேட்ட பொழுது அவருக்கே உரிய மாதம் புரட்டாசி, அதை சொல்லலை, மாதங்களில் மார்கழின்னார். ஏன் அப்போ பக்கத்துல இருந்த கீதையை சொல்லிட்டு இருக்கும் பொழுது அர்ச்சுனர் கேட்டார், என்ன இந்த மாசத்திற்கு அவ்வளவு விசேஷம்னார். ஏன்னா 33 தேவர்கள் பூமியில இறங்கி வந்து பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோயிலா இருந்தா கூட அந்த கோயிலுக்கு அழைப்பாளரா வருவாங்க, விருந்தாளியா வருவாங்க, சிறப்பு அழைப்பாளரா வருவாங்க. நீங்க எந்த கோயில் போனாலும் இந்த மார்கழி மாசம் 30 நாளும் திறப்பு இருக்கும். அதான் விசேஷம். எந்த கோயில் காலை மாலை விளக்கேற்றுவாங்க. அதே மாதிரி இந்த 30 நாளும் பார்த்தீங்கன்னா நமக்கு தீபம் என்னைக்கு ஆரம்பிச்சோமோ அப்பத்துல இருந்து கிட்டத்தட்ட தை மாசம் நமக்கு பொங்கல் முடிகிற வரைக்குமோ, காணும் பொங்கல்னு சொல்லக்கூடிய முடிகிற வரைக்குமோ வாசற்படியில 2 விளக்கேற்றுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது உண்டு. ஆனா பெண்கள் இப்பெல்லாம் ஏத்துறாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா எழுந்துக்கிறதே 10 மணி, அப்புறம் எங்கிருந்து காலையில விடியற் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றுவது, அப்புறம் எங்கிருந்து நிறைய பேர் நம்ம எல்லாம் நினைக்கிறோம் ஏற்றிட்டா மட்டும் நல்லா இருக்குமா, ஏற்றி பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அதனுடைய மாற்றம் என்ன என்பது. அந்த காலத்தில் இதெல்லாம் வழிவகுத்து கொடுத்தாங்க. சரி, இறைவனை எப்படியாக வழிபாடு செய்வது அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் நேற்றைய தினத்தில் காதலன் காதலியாக நினைத்தார். இறைவனை காதலன் காதலியாக. சரி, ஆண்டாள் என்ன நினைத்தாள் அப்படின்னா தனக்குரிய கணவனாகவே அவள் நினைத்து விட்டார். அப்படி இறைவனை ஆண்டவனை நாம அடைய வேண்டும் ஆனால் அதுக்கு தாச மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தச மார்க்கம் தாச மார்க்கம்னு சொல்லுவாங்க. அந்த மார்க்கத்தில் ஆண்டாள் பிராட்டியார் எம்பெருமானை பாடி மகிழ்ந்து பாவை நோன்பு இருக்கிறார். இந்த மார்கழி மாசம் 30 நாளும் பாவை நோன்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெண்கள் மட்டும்தான் இருக்கணுமான்னு இல்லை. மாணிக்கவாசக பெருமான் பெண்கள் கிடையாது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் பாடியதுதான் திருவெண் பாவை அப்படின்னு சொல்லக்கூடியது. நேற்றைய தினத்தில் 2 பாடலுக்கு பொருள் பார்த்தோம். திருவெம்பாவையினுடைய பாடலுக்கு தான் பொருள் பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு பாடலையும் என்ன சொல்றார் அப்படின்னா இறைவன் ஆண், நாம அனைத்து ஜீவன்களும் பெண். மாணிக்கவாசக பெருமான் நினைக்கிறது. ஆண்டாள் உண்மையாகவே பெண், ஆனால் ஆண்டவன் மட்டும்தான் ஆண். அப்படிதான் நினைத்து வழிபாடு செய்யறாங்க. அந்த பாடல்கள் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பாடல் கொடுத்தாங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த பாடல் பாடினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 16 வகையான செல்வம் கிடைக்கும்.
நோய் வராது. நோயுற்று அடராமல் வந்து மனம் வாடாமல் பாயிற் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் போரூர் ஐயா உன் சீரடிக்கு வைப்பாய் என்னைன்னு சிதம்பரம் சுவாமிகள் அப்படின்றவர் திருப்போரூர் முருகன் கோயிலை கட்டிய சிதம்பரம் சுவாமிகள் அவர் திருப்போரூர் சன்னதி முறையில சொல்றார். அப்பனா நமக்கு என்ன வராது? நோய் வராதுன்னு அர்த்தம். இந்த மார்கழி மாசம் 30 நாள் சிவனை வணங்குறவங்க ஒரு பக்கம் பெருமாளை வணங்குறவங்க, 2 வழிபாட்டுக்குமே உரிய ஒரு மாதம் அப்படின்னா இந்த மார்கழி மாசம். அப்ப அந்த மார்கழி மாசம் விட்டுட்டா நமக்கு மறுபடியும் என்ன அப்படின்னா அடுத்து 11 மாசம் காத்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயமும் அதுல அடங்கியிருக்கு. இந்த மார்கழி மாசம் 30 நாள் வழிபாடு செய்து விட்டால் மற்ற வர இருக்கக்கூடிய மாதங்கள்ல நீங்க வழிபாடு செய்யணும்னு அவசியமே இல்லையா? எவ்வளவு சிறப்பு பாரு. அப்ப 11 மாசம் சாமி கும்பிட வேண்டாமா அப்படின்னா முடிஞ்சவங்க கும்பிடலாம், முடிஞ்சவங்க வணங்கலாம். சரி, முடியாதவங்க இந்த மார்கழி மாசம் மொத்தமே ஒதுக்கணும்ன்றாங்க. அப்ப என்ன, அதுக்கு எவ்வளவு பலன் இருக்கணும்னு பாருங்க. இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம். இன்று ஒரு நாள் நடராஜ பெருமானை, எங்க இருக்கக்கூடிய நடராஜ பெருமான், அது எந்த கோயில் இருந்தாலும் சரி, அந்த நடராஜ பெருமானை இன்று தரிசித்து விட்டால், அதான் நேற்றே சொன்னேன், பிறந்தால் திருவாரூர், வாழ்ந்தால் காஞ்சிபுரம், தரிசித்தால் சிதம்பரம் நடராஜ பெருமான், இருந்த இடத்திலிருந்து திரு அண்ணாமலை அப்படின்னு நினைத்தால் முக்தி. அதுக்கடுத்து காசியில இறந்தால் முக்தி. காசிக்கு நிகரான பதி ராமேஸ்வரம் நம்ம ஸ்டேட்லயே இருக்கு. இந்த 5 புண்ணிய தலங்களும் நம்ம ஸ்டேட்ல இருக்கு. நம்மளே எவ்வளவு பாக்கியசாலிகள்னு பார்க்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு தலத்தை தரிசனம் பண்ணிடுவோம், ஏதாவது ஒரு தலத்தை சிந்தித்து கொண்டிருப்போம். எந்த பக்கம் போனாலும் ஏதாவது ஒரு தலம் நம்ம கண்ணில் பார்த்துடும். அது பார்க்காம இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ நம்ம தமிழ்நாட்டுல வடநாட்டுல பிறந்ததை காட்டிலும், உலகத்தில் எந்த மூலையில பிறந்ததை காட்டிலும் நம்ம தமிழ்நாட்டுல பிறந்ததற்கு நாம் எல்லாம் உண்மையாகவே பெருமைப்படணும். வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு நாம் எல்லாம் ஏதோ ஒரு ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணிருக்கணும். நீங்க நல்லா பாருங்க, பிரபந்தம் தமிழ்ல தான் இருக்கு, திருமுறை தமிழ்ல தான் இருக்கு, திருவாசகம் தமிழ்ல தான் இருக்கு. நீங்க நல்லா பாருங்க, எல்லாமே தமிழ்ல தான் இருக்கே தவிர ஏதாவது நீங்க சொல்லுங்க பார்ப்போம், திருக்குறள் தமிழ்ல தான் இருக்கு. அப்ப நாம எல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணாங்கன்னு யோசிக்கணும். மற்ற மொழிகள்ல மொழிபெயர்த்தாங்க, ஆனா ஒரிஜினலாக எந்த மொழியில பாடினார்கள் அப்படின்னா தமிழ்ல தான் பண்றான். இன்னைக்கும் திருப்பதியில எழுந்த உடனே 4000 திவ்ய பிரபந்தம் தான் முதல்ல அங்க படிக்கப்படும். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாம், மற்ற சுப்பிரபாதம் எல்லாம் அதுக்கப்புறம் தான், அதுக்கு முன்னாடி கிடையாது. முதல்ல எங்க அப்படின்னா அதுதான் படிப்பான். அப்போ நாம் எல்லாம் எவ்வளவு சிறப்புக்கு உரியவர்கள் யோசிக்கணும். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க, என்னத்தான் பிறந்து என்னத்தான் வளர்ந்து, ஒரு சலிப்புத்தன்மை இருக்கு எல்லார்கிட்டையுமே மனசுக்குள்ள. அந்த சலிப்புத்தன்மை என்பது உண்மையிலே தமிழ்நாட்டில் பிறந்தவங்களுக்கு கிடையாது. ஏன்னு கேட்டா நிச்சயமாக ஏதேனும் ஒரு பலன் நம்ம எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய மாதம் இந்த தனுர் மாதம். அந்த தனுர் மாதத்துல இந்த திருப்பாவை திருவம்பாவையை சிந்திப்பதை அதை விட ஒரு சிறப்புன்னு சொல்லிக்கலாம். ஏன்னு கேட்டா மற்ற மாதங்கள்ல இந்த பாடல்களை நம்ம பாடவே மாட்டோம். பாடுவோம், என்ன பாடுவோம் அப்படின்னா இந்த வைணவத்தில் ஒரு பாட்டு மட்டும் அடிக்கடி பாடுவாங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாட்சியீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாடி பெய்து ஓங்கு பெரு சென்னல் ஊடு கயலுகல பூப்புவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காவே புற்றிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க கொடுநரைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படிங்குவாங்க. இந்த வாழ்த்து சொல்லும் பொழுது மட்டும் இந்த பாட்டலை வைணவர்கள் பயன்படுத்துவாங்க. நாம எல்லாம் சைவர்களாக இருந்தோம்னா கலையாத கல்வி, இந்த 16 வகையான செல்வத்தை சொல்லுவாங்க. ஆனா மற்ற நேரங்கள்ல மற்ற பாடல்கள் சொல்லி கொடுப்பது கிடையாது. ஆனா இரவு தூங்கும் பொழுது ஒரு பாடல் படிக்கணும் இந்த திருப்பாவையிலே தினமும். ஏன்னா நிரந்தரமற்ற வாழ்க்கை, இப்ப வாழ்ற வாழ்க்கையெல்லாம் நிரந்தரம் கிடையாது. வெளியில வீடு போய் முழுசா சேர்றோமான்னு கிடையாது. தூங்குனா முழுசா எந்திரிக்க மறுபடியும் எந்திரிப்போமான்றது நிலை இல்லாதது. அதே மாதிரி எப்போ எந்த நேரத்துல ஆபத்து வரும் விபத்து வரும்னு தெரியாது நமக்கு எல்லாம்.
எப்போ வரும்னு தெரியாது. ஏன்னா நீங்க நல்லா இருப்போம், காலையில நல்லா இருப்போம், சாயங்காலத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஃபீவர் வந்துடும். நல்லா இருக்கும், திடீர்னு பாத்தீங்கன்னா உடம்பு சுத்தமாவே முடியாம போயிடும். ஏதோ ஒரு காரணங்களால நமக்கு எல்லாம். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த கலியுகத்தில் இரண்டை கொடுத்து நம்மை பக்குவப்படுத்துறாங்க. அது என்ன இரண்டு? ஒன்று நோய், இன்னொன்று பணம். இந்த ரெண்டும் நாள்தான் நம்மளை ஆட்டி படைக்கும். ஒன்று நோய், இன்னொன்று பணம். இந்த ரெண்டு வந்து நமக்கு நம்ம எந்த வகையிலேயாவது கொல்லும். அதுல ரெண்டுத்துல இருந்து தப்பிப்பதற்கு தான் இந்த வழிபாடு. ஒண்ணு நோய், இன்னொன்று பணம் அதிகமானாலும் பிரச்சனை, பணம் இல்லைன்னாலும் பிரச்சனை. அவை பிராட்டி சொல்றா, கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனிடம் கொடிது என்னன்னா இளமையில் வறுமை கொடிதுன்றார். கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது எதுன்னா இளமையில் வறுமை கொடிது. சாப்பிடுற நேரத்துக்கு நல்ல வயசு பசங்க சாப்பிடுவாங்க, அந்த நேரத்துல சாப்பாடு கிடைக்கலன்னா கொடியது தானே. எல்லாம் முடிஞ்சு ஒரு 50-60 வயசுக்கு அப்புறமா எல்லாம் கிடைக்குது. ஆனா டாக்டர் சொல்றாரு, கண்ணால பார்க்கணும், திருப்பதி லட்டு தொட்டு கூட பார்க்க கூடாது, நாட்டால தொடர்பாருன்ற. அப்ப என்ன பண்றது? பார்க்கலாம், அப்பவும் சாப்பிட முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மார்கழி மாசத்தில் எவர் ஒருவர் 30 நாள் கோயிலுக்கு பக்கத்துல எந்த கோயில் இருந்தாலும் காலையில எழுந்து ஏதோ ஒரு கோயில், சின்ன கோயில் பெரிய கோயில், அது வைணவ கோயில் இந்த கோயில் அதெல்லாம் எதுவும் கிடையாது, சைவ கோயில் அதெல்லாம் எதுவும் இல்லை, ஏதோ ஒரு கோயில், அது அம்பாலா இருக்கலாம், முருகரா இருக்கலாம், கிருஷ்ணரா இருக்கலாம், ராமரா இருக்கலாம், சிவன் கோயிலா இருக்கலாம், அம்பாள் கோயில், ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய இறைவனை இறைவியை தரிசனம் செய்ய. இந்த 30 நாள் இருக்க இடம் கொடுத்து, உண்ண உணவு கொடுத்து, உடுக்கை உடை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி. இன்னொன்னும் பிரச்சனை இருக்கு, என்ன தெரியுமா? சில பேரு குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்திருப்பாங்க, ஆனா வாழ்நாள்ல ஏதோ ஒரு காரணத்தினால அவர்களுக்கு கையோ காலோ கண்ணோ மூக்கோ உடம்போ ஏதோ ஒன்று ஊனமாயிடும். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்துடும். அப்ப என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அப்ப இதெல்லாம் வராம இறைவன் படைத்த ஒரு ஆன்மாவை இறைவனிடத்தில் சேருகின்ற வரைக்கும் நமக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒன்று அப்படின்னா அது இந்த திருப்பாவை திருவெண்பா. இந்த 30 பாட்டு படிச்சாவே நம்ம வாழ்க்கையில எந்த குறையும் இருக்காது. இன்னொன்னு, இந்த 30 நாள் மட்டும் ஆலயத்துக்கு வந்தா மற்ற 11 மாசங்கள் வழிபாடு செய்யலனாலும் இறைவன் அட்ஜஸ்ட் பண்ணி வரான். குழந்தை அப்ப நேரம் கிடைச்சது. 30 நாள் வந்தா குழந்தை, 30 நாள் வந்தா, காலையில வந்தா சாயங்காலம் வந்தா, விளக்கேத்தனா, சதா என்னை தவிர வேற எதையுமே சிந்திக்கல. இப்போ நம்ம எல்லாம் கோயில்ல உட்காந்துக்கிறோம், என்ன நினைக்கிறோம்? வீட்டுக்கு போனா என்ன டிஃபனு, என்ன லஞ்சு, என்ன பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் என்ன சட்னி, என்ன சாம்பார், இப்படியெல்லாம் தோணும். அதெல்லாம் சிந்திக்க கூடாது. எங்க வந்தா காலனியை கழட்டுவது போல அங்கே எல்லாத்தையும் உதறி விட்டுறணும், எல்லாம் விட்டுணும். எது மொத்தமா? வீட்டுக்காரில இருந்து, மனைவியில இருந்து, பிள்ளைங்கள இருந்து, கஷ்டத்துல இருந்து, துன்பத்தை எல்லாம் விட்டுணும். உள்ள நுழைஞ்சா அம்பாலை நினைக்கிறவங்க அம்பாலை நினைக்கலாம், ஆஞ்சநேயரை நினைக்கிறவங்க ஆஞ்சநேயர், ராமரா ராமர், கிருஷ்ணரா கிருஷ்ணர், பிள்ளையாரா பிள்ளையார், முருகரா முருகர், சிவபெருமானா சிவபெருமான். அதை மட்டும் நினைச்சிட்டு எந்த கடவுள் பிடிக்குதோ அவரை மட்டும் உள்ளூர அன்பு செலுத்தணும், பக்தி செலுத்தணும். நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் கணவர் நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்ப வம்ச வாரிசுகள் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு எது தெரியுமோ எல்லாருக்கும் நிச்சயமா இந்த திருப்பாவை திருவெம்பாவை தெரியலனாலும் அவங்களுக்கு பிடிச்ச கடவுளுடைய நாமம் தெரியும். கலியுகத்தில் நாமாவளியை தவிர வேறு உதவி கிடையாது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும் ஒருத்தரும் வரமாட்டான், ஒருத்தரும் வரமாட்டான். ஆனா 2 பேர் வரா, கடைசி வரைக்கும் 2 பேர் வரா. யாருன்னா, சுடலை ஆண்டியினுடைய கோலத்தில் சிவபெருமான் சுடுகாட்டுக்கு வரார், கோவிந்த நாமத்தோடு திருமால் வரார். நம்மள 4 பேர் தூக்கும் போது கோவிந்தா தான் சொல்லுவாங்க, கடைசி வரைக்கும் கோவிந்த நாமம் கூட வரும். அதே மாதிரி சுடலையில காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டி கோலத்தில் நின்று கொண்டு பிணத்தினுடைய சாம்பலை உண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமான் யாருன்னா நடராஜ பெருமான்.
சுடலை ஆண்டியாக நிற்கிறார். எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் இல்லாம. ஏன் அப்படின்னா அந்த குழந்தை பயப்படும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அம்மை அப்பன் நான். இந்த ஒரு ஜென்மத்துக்கு மட்டும் இல்ல, ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கும் அம்மை அப்பன் நான் தான். அதனால உன்னை எல்லாரும் கைவிட்டுட்டாலும் நான் கைவிட மாட்டேன். அங்க வந்து நிற்கிறார். அப்பேற்பட்ட கடவுளை நாம வணங்க வேண்டாமா? அவர் மீது அன்பு செலுத்த வேண்டாமா? காதலாகி கசிந்து கண்ணீர் நல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பதும் வேதம் நான்கின மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே சொல்ல வேண்டாமா? துப்புடையாரை அடைவதெல்லாம் சொற்பிடத்தில் துணையாவர் என்றும் ஒப்பினேன் ஆகினும் நின்னடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் ஏய்ப்பு வந்து என்னை நலியும் பொழுது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தனவனை வள்ளியானே சொல்ல வேண்டாமா? ஒன்னும் சொல்லலாம் கூட பரவாயில்ல, நாராயணா 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 பாராயணம் பண்ணுங்க. ஒண்ணுமே சொல்லல தெரியலன்னா கூட ராமாயணம் பாடிய வால்மீகிக்கே ராமான்னு சொல்ல தெரியாது. முதல்ல அவரு வால்மீகி நமக்கெல்லாம் ராமாயணத்தை எழுதி கொடுத்த வால்மீகிக்கே என்ன தெரியாதாம்? ராமநாமம் சொல்ல தெரியாது. சரி, அவர் எப்படி ராமநாமம் சொன்னார்? மரா 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 அத வேகமா உச்சரிச்சுதான் அதுக்கப்புறம் அது ராமான்னு வந்துச்சு. அவருக்கு நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினான். வந்தாராம், போனாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், தூங்கினாராம், பேசினாராம், கொடுத்தாராம், இருந்தாராம், போனாராம். எல்லாத்துலயும் ராமநாமத்தை சேர்த்துக் கொள்ளலாம். உலகத்தில் அவ்வளவு ஒரு எளிமையான நாமம் இருக்குன்னா அது ராமநாமம். அந்த நாமத்தை சொன்னால் நமக்கு எல்லாம் என்ன தரும்? 2 கடவுள் மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா கடவுளும் ராமநாமத்திற்கு சரணாகதி. எல்லாரும் சிவபெருமான் உள்பட காசி விஸ்வநாதரே சொல்லுற நாமம் ராமநாமம். எல்லாரும் நினைப்பீங்க காசி விஸ்வநாத் சிவநாமம் சொல்லல, சிவநாமம் சொல்லவே இல்லை. ஒரு காதில ஓம் என்கின்ற பிரணவத்தினுடைய மந்திரத்தையும் ஒரு காதில் ராமநாமத்தையும் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார் காசி விஸ்வநாதர். அதனாலதான் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமின்னு பேரு. அவருக்கு சிவபெருமானுக்கு என்ன பேரு? ராமநாத சுவாமின்னு பேரு. ராமர் கையாலையும் சீத்தை கையாலையும் பிடிச்சு வச்சுக்கிறதுனால அந்த சுவாமிக்கு பேரு. அதனால இந்த மார்கழி மாதத்தை தவற விடக்கூடாது யாரும். இந்த மார்கழி மாசத்துல 30 நாளும் கோயிலுக்கு போங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்க, ஒரு விளக்கேற்றுங்க. நம்ம இல்லங்களிலும் இந்த 30 நாளும் முடிந்த வரைக்கும் விளக்கேற்றி வழிபாடு செய்து நாமங்களை உச்சரிங்க. இப்போ நேற்றைய தினத்தில் 2 பாடல் திரு வெண்பாவைக்கு பொருள் பார்த்தோம். இன்றைய தினத்தில் பாத்தீங்கன்னா திருப்பாவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் அருளி கொடுத்த ஒரு திருப்பாவை. ஒரு பெண் உள்ள இருக்கிறா, வெளியில இருக்கிறாங்க. நேற்றைக்கு சொன்னாங்க மார்கழி பிறக்கல, நாளைக்கு மார்கழி பிறக்க போகிறது. நாம எல்லாரும் இறை நாமத்தை சொல்லும், இறைவனை பாடணும். சரி, அப்படி இறைவனை பாடினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எல்லாம் கிடைக்குமா? கடைசியா இந்த ஆன்மா எங்க போய் சேரும்னா அவன் திருவடியில போய் சேரணும். அதுக்கு சொன்னதுதான் இந்த அடி உதவுற மாதிரி. அண்ணன் தம்பிங்க கூட உதவ மாட்டாங்க. இறைவன் திருவடி உதவுவது போல உலகத்தில் வேறு எதுவும் நமக்கு துணை வராது அப்படின்னு தக்க சமயத்துல எல்லாம் கைவிட்டுடுவாங்க. ஆனா அந்த இறைவன் திருவடி மட்டும் நமக்கு என்னைக்குமே கைவிடவே விடாதான். மாணிக்க வாசக பெருமான் அதனாலதான் சிவபுராணத்துல சொல்வார், ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பதற்கும் மன்னன் அடி போற்றி. திருப்பி திருப்பி திருவடியே சொல்லியிருப்பார். பல வகையில சுழற்சி முறையில சொல்லியிருப்பார். அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த திருவடியே கெட்டியா பிடிச்சுக்கோங்க, உங்களுக்கு குறை வராது அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி ஆண்டாள் நாச்சியார் இறைவனையே கணவனாக அடைய வேண்டும் என்கின்ற பாவை நோன்பு நோக்க வேண்டும். அதற்காக பெண்கள் உள்ள இருக்கக்கூடிய பெண்களை எழுப்பும் விதமாக பாடிய பாடல்கள் தான் இந்த பாடல்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுமீர் போதுமினோர் நேர் இடையில் சீர் மல்கும் ஆய் பாடி செல்வ சிறுமியர்கால்
கூர்வேல் கொடுந்தோளிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவார் பாரோர் புகழ படித்தேரோர் எம்பாவாய். இது முதல் பாடல். மார்கழி திங்கள், மார்கழினா திங்கள்னா மாசம்னு அர்த்தம். அப்போ மதி நிறைந்த நன்னாள், மதினா என்னது, அறிவு நிறைந்த நன்னாள்னு ஒரு அர்த்தம், பௌர்ணமின்னு ஒரு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் வரும். அதுக்கே மதினா அறிவுன்னு ஒரு அர்த்தம், மதினா சந்திர பகவானை குறித்து நிறைந்த பௌர்ணமியாக இருக்கக்கூடிய தினம் அப்படின்னு ஒரு அர்த்தம். மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமே. எல்லாரும் வாங்க. என்ன கேட்டா, இப்ப தவற விட்டுட்டா அடுத்த மார்கழி வரைக்கும் இருக்கணும். அந்த மார்கழி வரைக்கும் நாம இருப்போமோ இருக்க மாட்டோம். ஏன்? அவனும் கையில இருக்கு, நம்ம கையில இல்லை. அடுத்த மார்கழி வரைக்கும் இருக்கணும்னா இவன் இந்த பகவானை கெட்டியா புடிச்சுக்கணும். அதுக்காக சொல்ற நேரிடையில் சீர்மல்கும் ஆய்ப்பாடி. அந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் எழுப்பும் விதமாக செல்வ சிறுமியர்கள், ஒருத்தர் கூட எந்த செல்வமும் இல்லை, குறை உள்ளவர்கள் சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? குறை யாருக்கிட்டையும் இல்லைன்னு அர்த்தம். எந்த செல்வமும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அரிசி இல்ல, பருப்பு இல்ல, உப்பு இல்ல, மிளகா இல்ல, புளி இல்ல, அது இல்லை, இது இல்லை சொல்ல முடியாது. செல்வ சிறுமியே இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனுடைய திருவருளால் ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் என்ன இருக்கான்? எல்லா செல்வங்களும் இருக்கும். அதுதான் சொல்லுவாங்க 16 பெற்று. நம்மள கல்யாணம் ஆன உடனே என்ன வாழ்த்துவாங்க? 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். அந்த காலத்துல அதுக்கு அர்த்தம் தெரியல. குழந்தை செல்வத்தை 16 நினைச்சு 16, 18 அப்படி எல்லாம் குழந்தைய பெற்றுக்கிட்டான். ஆனா இப்பெல்லாம் அது இல்லை. அதனால சொல்றாரு. அடுத்து செல்வ சிறுமியர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன். ஏன்னா நந்தகோபன் இருக்காரு, பகைவர்களை கொல்லக்கூடிய விதமாக கொடுமையான தொழில் செய்கிறார். கூர்வேல் வச்சிருக்கார். ஏன்னா வேலை வெற்றி பெறுவது அவ்வளவு எளிதல்ல. எல்லா ஆயுதத்தையும் அவ்வளவு சீக்கிரமா வெற்றி அடைந்தலாம். ஆனா வேலாயுதத்தை மட்டும் அவ்வளவு எளிதாக வெற்றி அடையவே முடியாது. முருகனே, செந்தேல் முதல்வனே, மாலோன் மருகனே, ஈசன் மகனே, ஒருகை முகன் தம்பியே, நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். அந்த முருகப்பெருமானுடைய ஆயுதம் இந்த வேலாயுதம். அதனால அந்த முருகப்பெருமான் ஞானத்தினுடைய சொர்க்கமாக அம்மையப்பர் என்கின்ற சிவபெருமானும் அம்பாலும் சேர்த்து வாழ்த்தி கொடுத்த வேல் அது. அதனால அதுக்கு வெற்றி பெறுவதற்கு, ஏன்னா மற்றவங்க கையில் இருப்பதெல்லாம் சூலாயுதம், இன்னொன்னு கதாயுதம். இதெல்லாம் அவ்வளவு எளிதா வென்று விடலாம், எல்லாராலும் வெல்ல முடியும். ஆனா வேலாயுதத்தை மட்டும் அவ்வளவு எளிதா வெல்லவே முடியாது. அதனால கையில வேல் வச்சுட்டு இருக்காராம். யாரு? நந்தகோபன். அதனால அவரை வெற்றி பெற யாராலையும் முடியல. அப்படி கொடுமையான தொழில் செய்யக்கூடிய நந்தகோபன் குமரன். யசோதைக்கும் நந்தகோபருக்கும் பகவான் பிறக்கல. யாருக்கு பிறந்தார்? தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறகு. எத்தனாவது குழந்தை? 8வது குழந்தைய அவதாரம் செய்தார். அப்ப இங்க சொல்ற, எப்படி இப்ப நந்தகோபன் குமரன்றார்? வளர்ப்பு பிள்ளை. ஏன்னா அங்கிருந்து கம்சனர் கிட்ட இருந்து இங்க கொண்டு வந்து இரவோடு இரவா வச்சுட்டாங்க, மாத்திட்டாங்க. அதனால இப்ப இவங்க குழந்தையா நினைத்துதான் அவர்கள் வளர்க்கிறார்கள். மாயை பிறந்தார். அந்த மாயையை கொண்டு போய் அங்க வச்சாங்க. அவ கொல்ல பார்த்தான் கம்சன். கழுத்தை வச்சு இப்படி தூக்கினான் செவத்துல. அப்படி தூக்கப்படுது. அவ கையில இருந்து விலகி 1000 கரங்கள் 1000 சிரங்களால் மாயை வெளியிட்டான். அப்படி வெளி பிறந்தவள் அவ சொன்னா, உன்னை என்ன கொல்ல உன்னால் ஆகாது. உன்னை கொல்லக்கூடிய எங்க அண்ணா பிறந்து கோகுலத்தில் வளர்றார். முடிஞ்சா வேணா அங்க போய் நீ எங்க அண்ணாவை பண்ணிக்கும், என்ன வேணுமோ பண்ணிக்கும் சொல்லிட்டு போயிட்டான். கையில இருந்து விலகிட்டு அவ போயிட்டான். அதனால இப்ப பாக்குற நந்தகோபன் குமரன் வளர்ப்பு பிள்ளை. அதுக்கு அடுத்து சொல்றார், ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். யசோதையினுடைய இளம் சிங்கம். ஏன்னா ஒரு செகண்ட் கூட சிங்கம் மாதிரி இருப்பாங்க பகவான். ஏன்?
சிறு வயது முதல் கொண்டு எந்த வயசுலயும் குழந்தையாக இருக்கிறவர் 6 மாசத்த குழந்தை சகடாசுரன் ஒரு அசுரன், அவன் மேல வண்டி சக்கரமாக அப்படி விடணும்னு நினைக்கும் பொழுது இளம் சிங்கமாக காலில் இருந்து ஒரு வச்சார அந்த வண்டி சக்கரம் தூள் தூளா போச்சு. அப்படி தூள் தூளாக போன உடனே என்ன பண்றதுன்னு தெரியல, அவன் இறந்து போனான். அப்போ இங்க சொல்லும்போது சொல்றார், இளம் சிங்கம் கார்மேனி செங்கல் கதிர் மதியம் போலி முகத்தான். மேனி எப்பட்டா இருக்கும்னா கருப்பா, யாருக்கு? பகவான். ஏன் கருப்பா இருக்கும்? பார்க்கடல் அப்படின்னு சொல்லக்கூடியதை கடையிறாங்க, பார்க்கடலை கடையிறாங்க. அப்படி கடைகிற பொழுது ஆழகால விஷம், கடல்ல இருந்து ஒரு ஆழம் தோன்றுகிறது. இந்த பாம்பு என்று சொல்லக்கூடிய வாசுகி பாம்பினிடத்திலிருந்து ஒரு ஆழகாலம் தோன்றுகிறது, ரெண்டும் தோன்றுது. அப்படி தோன்றுகிற பொழுது ஆழ ஆழம்னு பேர். அது அந்த ஆழ ஆழம் என்கின்ற 2 ஆழம் சேர்த்த விஷம் பொங்கி எழுது. தேவர்கள் ஓடுறாங்க, பிரம்மா ஓடினார், நாராயணர் ஓடினார், எல்லாம் ஓடுறாங்க. அப்படி எல்லாரும் ஓடுகிற பொழுது சிவபெருமான் இடத்துல போய் சரணாகதி அடைகிறாங்க. சுவாமி, ஆழகால விஷம் பொங்கி வருது, இந்த உலகத்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல. சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் நந்தியம் பெருமானையும் அனுப்பி அதை கொண்டு வா அப்படின்னு சிவபெருமான் இடத்துல இந்த ஆழகால விஷத்தை கொண்டு வந்தாங்க. அதை உண்ட பொழுது அம்பாள் கழுத்துல குடிச்சு நிறுத்திட்டான். அதுக்குதான் திருநீலகண்டம் அப்படின்னு பேரு. திருநீலகண்டம்னு பேரு யாருக்கு? சிவபெருமான். இப்போ அந்த ஆழகால விஷம் வந்தது வடநாட்டு புராணங்கள்ல ஒரு புராணத்தில் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறதுன்னா, ஆழகால விஷத்தை 3 பாகமாக பிரிக்கப்பட்டது. ஒரு பாகம் சிவபெருமான் உண்டு கழுத்துல நிறுத்திட்டார். நாராயணருக்கு வந்த பாகத்தை நாராயணன் பார்த்தா, சிவபெருமானே சாப்பிட்டா ஒரு கழுத்து கருத்து போச்சே, உள்ளுக்கு விழுங்கி இருந்தா இந்த உலகம் அழிந்து போயிருக்குமே, நாம என்ன செய்யலாம்னு பார்த்தவர் தன் மேனி முழுவதும் அந்த ஆழகால விஷத்தை பூசி கொண்டார். அதனாலதான் ஒரு மேனி கருப்பாயிட்டு. அதனால இங்க சொல்லுங்க பொழுது கார்மேனி செங்கல் கதிர்மதியம் போல்மைகள். கார்மேனி, கார்மேனின்னா என்ன அர்த்தம்? மேகம் மாதிரி இருக்கக்கூடியது. காரணம் மேகம்னு அர்த்தம். அந்த மேனி எப்படி இருக்குன்னா, மேகம் கருத்து இருக்கும், அந்த கருப்புல இருப்பாராம் பகவான். அந்த கருப்பா இருப்பார். அப்படி கருப்பாய் இருக்கிற பொழுது, ஆனா செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான். ஆனா எல்லாம் கருப்பா இருக்கு, இந்த முகம் மட்டும் எப்படா இருக்குன்னா கதிர் மதியம். மத்தியான வெயில், கதிர்னா சூரியன் இருக்கும். இந்த மத்தியான வெயில் எப்படி இருக்குமா? மத்தியான வெயில் எப்படி இருக்கும்? நல்ல உஷ்ணமா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, இந்த சூரியன் அஸ்தமனம் ஆகிற பொழுது பார்த்தீங்கன்னா நல்ல இளம் சிவப்பா, இளம் சிவப்பு. அந்த சிகப்பா இருக்குமா இந்த முகம் மட்டும். யாருக்கு? இந்த பகவான். அது சொல்ற கார்மேனி செங்கல் கதிர் மதியம் போல் முகத்தான் சொல்லி முடிச்சு சொல்ற, நாராயணனே நமக்கே பறை தருவார், நமக்கே திருவருளை தரக்கூடியவன். சாதாரணமானவன் இல்லை. இடந்து அடுத்த வினாடி கூட்டாவே ஓடி வருவார். கோவிந்தான்னா ஓடி வருவார். மகாபாரதத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன நிகழ்வு அப்படின்னா, மகாபாரத யுத்தம் எல்லாம் முடிஞ்சது. உத்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேரோட்டி பகவான் எல்லாம் கொடுத்துச்சு. டேப்பா எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் வைகுந்தம் போறேன், உனக்கு எதனா வேணும்னா கேளு, கொடுத்துட்டு நான் வைகுந்தம் போறேன். எனக்கு ஒன்னும் சொல்லணும் வேண்டாம் சுவாமி, உங்களுக்கு தேரோட்டியா இருக்கிறேன், அதுவே பெரும் பாக்கியம், எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம், எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இல்ல நீ ஏதாவது கேள்வி, நான் கொடுத்துட்டு போறேன்னா. இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம். சரி அப்ப நான் புறப்படலாம். ஒரு நிமிஷம் சுவாமின்னார். ஒரு நிமிஷம் நின்னுப்போம். என்னன்னா, ஒண்ணுல எனக்கு ஒரு சில சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? இல்ல இந்த மகாபாரத யுத்தத்தை எதுக்காக நடத்துனீங்க? தர்மத்தை காப்பாற்றும் பொருள். நீங்க நினைச்சிருந்தா அந்த மகாபாரத யுத்தத்தை தடுக்க நிறுத்து, அதாவது நடக்க விடாமையே பார்த்திருக்கலாம் இல்லையா? பார்த்திருக்கலாம். ஆனா ஏன் நடந்தது? தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கப்பும் இறுதியில் தர்மம் வெல்ல வேண்டும். சரி சுவாமி, அப்படியே இருக்கட்டும்.
அந்த சூதையாவது தடுத்திருக்கலாம் இல்ல. அப்பதான் சொல்ற தடுத்திருக்கலாம். கூப்பிடாது யார் தப்பு? கூப்பிடாதது யார் தப்பு? அதுல ஒரு சூட்சமம் அடைகிறது. துரியோதனனுக்கு பகடை விளையாட தெரியாது, தர்மருக்கும் பகடை விளையாட தெரியாது, ரெண்டு பேருக்குமே பகடை விளையாட தெரியாது. இவர் அஸ்தினாபுரியினுடைய நாட்டினுடைய மன்னன், அவரு அந்த பக்கமா இந்திரபிரசத்தினுடைய மன்னன். ரெண்டு பேரும் உட்கார்ந்து சூதாடணும். இந்த நல்ல அறிவாளி துரியோதனன் எனக்கு பதில் எங்க மாமா ஆடுவார் சொன்னாங்க. இப்ப தர்மருக்கு ஆட தெரியாது. ஒரு விஷயம் பாருங்க, நமக்கு தெரியாத விஷயத்துல நாங்க போய் நுழையக்கூடாது. அப்படி நுழைஞ்சா மொத்தமும் போகும்னு அர்த்தம். இதான் வாழ்க்கை தத்துவம். சரி, தெரியாத விஷயத்துல போய் உள்ள நுழையிறிய, ஆண்டவனையாவது துணைக்கு கூப்பிடணுமா இல்லையா? தெரியாத விஷயத்துல போய் நீ உள்ள நுழையிற, அது உனக்கு முன்ன பின்ன அனுபவம் இல்லை. அப்போ நீ என்ன பண்ணணும்? ஆண்டவனை துணைக்கு அழைக்க வேண்டும். அழைக்காதது யார் தப்பு? இவர் உட்காரும் போது சொல்றார், சத்தியமாக யார்? தர்மர் சொல்றார், எக்காரணத்தை கொண்டும் யாருக்கு தெரிஞ்சாலும் தெரியட்டும், பகவான் எம்பெருமான் கிருஷ்ணனுக்கு மட்டும் நான் சூதாடுறது தெரியவே கூடாது. பகவான் அங்க வாசப்படியில் உட்கார்ந்துக்கிறார். இவன் கூப்பிட்டுவானோ, நம்ம ரொம்ப தொலைவுல இருந்தா வர்றதுக்கு லேட் ஆயிடுமோன்னு யோசிக்க பாருங்க. பகவான அழைக்க வேண்டியது யார் பொறுப்பு? நம்ம பொறுப்பு தானே. அது ஆபத்தோ விபத்தோ நாம அழைக்கணும். இப்ப தர்மராஜா அங்க எங்க அங்க உட்கார்ந்து இருக்கார், இங்க தர்மர் உட்கார்ந்துக்கிறார், இங்கிக்கு அங்கிக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? அதே மாதிரி துரியோதனன் சொன்னார், எனக்கு முதல்ல எங்க மாமா ஆடுவார். தர்மர் எல்லா விஷயத்துக்கும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு கூப்பிட்டு வந்து, எனக்கும் ஒரு மாமா இருக்காண்டா, எனக்கு முதல்ல எங்க மாமா ஆடுவாண்டான்னு சொல்லி இருந்தா அன்னைக்கே பாரதம் முடிச்சிருக்கும். இவ்வளவு தொலைவு வந்து, இவ்வளவு பிரச்சனை வந்து, ஒரு பெண்ணை நட்ட நடு சபையில பட்டப்படல்ல 13,60,000 சிற்றரசர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பெண்ணினுடைய சேலையை பிடிச்சு இழுக்கணும்னு அவசியம் இருக்காது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த புராண கதையை பேசணும்னு அவசியம் இருக்காது. ஆனா இவங்க யாரும் கூப்பிடல. சரி, தர்மர் தான் கூப்பிடல, இந்த 4 பேராவது கூப்பிட்டுருக்கலாம்ல. என் அண்ணன் உட்கார்ந்து கிருஷ்ணா, எங்க அண்ணன் உட்கார்ந்து பகடை ஆடுறாரு, நீதான் துணை இருக்கணும். அவர் கூப்பிடலன்னா என்ன? நாங்க 4 பேர் கூப்பிடுறோம், நீ வாங்க கூப்பிட்டுருக்கலாமா? இவங்க 4 பேர் என்ன பண்ணிட்டாங்க? அண்ணனே கூப்பிடல, நாம எதுக்கு கூப்பிடணும்? ஒரு வீட்டுல கணவர் பக்தியா இருந்தா சில வீடுகள்ல மனைவி பக்தி இருக்காது. மனைவி பக்தி இருந்தா கணவருக்கு பக்தி இருக்காது. 2 பேருக்கும் பக்தி இருந்துச்சுன்னா பிள்ளைக்கு பக்தி இருக்காது. இது இயற்கை. இறைவன் எப்பயும் ஒரே மாதிரி தரமாட்டார், ஆப்போசிட்டா தான் கொடுப்பார். ஆனா அதையும் தாண்டி அந்த பெண்ணும் அந்த ஆணும் அந்த குழந்தையும் பக்தி செய்வதுதான் அவர்களுடைய சிறப்பு. இப்ப இவங்க 4 பேர் கூப்பிட்டு இருந்தாலாவது வந்திருப்பாரு, கூப்பிடல. அதனால இப்ப உத்தவன் கிட்ட சொல்ற, தர்மர் என்ன கூப்பிட்டு இருந்தா நான் போயிருப்பேன், வாசிப்படியிலேயே உட்கார்ந்து இருந்தேன், அவர் என்ன கூப்பிடல, நான் அதனால போக முடியல. சரிங்க சுவாமி, இந்த பாஞ்சாலியை துயிலுரியதையாக நிறுத்தி இருக்கலாம் இல்ல, அதையாவது நிறுத்தி இருக்கலாம் இல்ல. நான் நிறுத்தணும் தான் நினைச்சேன். அவ முதல்ல என்ன கூப்பிடலையே. நம்ம ஸ்ட்ரென்த், நம்ம பலம் இருக்கு, நாம நம்ம மானத்தை காப்பாத்தி போன அவன் என்ன பண்ணா, கெட்டியா பிடிச்சிக்கலாம் புடவைய. அவன் கெட்டியா இப்படி பிடிச்சிக்கலாம், அவன் இழுக்கிறான். அவ அன்றைய தினத்துல ரஜேஷ் சுதை அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அர்த்தம் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? வீட்டு விளக்கு, மாத விளக்குன்னு அர்த்தம். அந்த பெண்களுக்கே வரக்கூடிய நாள் 2வது நாள் அன்னைக்கு அந்த அம்மா. அவ சபைக்கே வரக்கூடாது, ஆனா சபைக்கு இழுத்துட்டு வந்தாச்சு. ஆனா அந்த அம்மா நினைக்கிறா, நம்மளால காப்பாத்திக்க முடியும் நம்ம மானத்தை. இல்லைனாலும் நம்ம வீட்டுக்கார 5 பேர் இருக்காங்களே, ஒரு வீட்டுக்கார இப்படி முறைச்சு பார்த்தா ஒரு அறை விடுவோம். கட்டிய மனைவிய வேறொரு ஆடவன் யாராவது முறைச்சா ஒரு அறை விடுவாங்களா? விட மாட்டாங்க. இப்ப 5 பேர் இருக்காங்க, நமக்கு என்ன கவலைன்னு அந்த அம்மா வந்துட்டா. வந்த போடுல ஆனா 2 பேரும் எல்லாம் 5 பேரும் தலை குனிச்சு இருக்கான், இப்படி இருக்கா. அப்ப என்ன செய்யறதுன்னு அந்த அம்மா பார்த்தா,
சரி பார்த்துக்கலாம், ஏதாவது நடந்தா பார்த்துக்கலாம்னு அந்த அம்மா நினைச்சா. நினைத்து இப்படி பிடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அச்சோ இவன் வேகமா இல்ல இருக்கிறான். இந்த பெண்கள் அப்போ வந்து பலவீனமா இருப்பாங்க. இந்த மாதவிடாய் காலம் மட்டும் இல்லைன்னா 1000 யானை பலம் இருக்குமா பெண்களுக்கு. அந்த பலத்தை குறைப்பதற்காகத்தான் அந்த இறைவன் அதையே வச்சான். அதுல குழந்தை பாக்கியம் என்கின்ற ஒரு உள்ள அர்த்தத்தையும் சேர்த்து வச்சுட்டான், திருவருளை சேர்த்து கொடுத்துட்டான். இப்போ நம்ம கெட்டியா பிடிச்சு பார்த்தா இல்ல, ஒரு கையும் மேல தூக்கணும், ஒரு கையில நம்ம மானத்தை காப்பாத்திடலாம். சரி இப்ப கூப்பிட்டு பார்க்கலாம்னு கூப்பிட்டா ஓமரி ஸ்ரீகரி முருகரி நரகரின்னா பகவான் வரல. நீதான் உண்மையிலேயே நம்பிக்கை வச்சுருக்கே, 2 கையும் விட்டுட்டு சரணாகதியில என்ன அடையணும், வரல. கடைசியா பார்த்தா திக்கற்றவருக்கு தெய்வம் துணைன்னு 2 கையும் மேல போயிடுச்சு. அப்பதான் பகவான் பார்த்தா படடா இவன் நம்மள நம்பி கூப்பிடுறான், நாம போகாம என்னடா பண்றதுன்னு ஒட்டுமொத்தமா வந்தவரு நேரா உலகத்துக்கே காட்சி கொடுத்துருக்கலாம். நான் தான் புடவை கொடுக்குறேன்னு காட்டி இருக்கலாம், நான் தான் புடவை கொடுக்குறேன்னு உலகத்துக்கே காட்டி இருக்கலாம். பகவான் இல்லையா காட்டி இருக்கலாம். ஆனா யாருக்குமே காட்சி கொடுக்குது. கூட்டவள் யாரோ அவனுக்கு மட்டும்தான் பகவான் காட்சி கொடுத்தார். ஏன் இந்த 5 பேரும் கூப்பிடல, அங்க இருக்கிற யமனும் நம்மள கூப்பிடல. யார் கூப்பிட்டா? திரௌபதி கூப்பிட்டா, பாஞ்சாலி கூப்பிட்டா, அவதானே கூப்பிட்டா. அப்ப அவளுக்கு மட்டும்தான் நான் காட்சி கொடு, அவளுக்கு மட்டுமே காட்சியை கொடுத்து நீ ஒண்ணும் பயப்படாத, நான் பக்கத்துலதான் இருக்கேன், அவன் எத்தனை கோடி புடவை எடுத்தாலும் நான் கொடுக்குறேன், அவன் எத்தனை கோடி புடவையை இழுத்தாலும் நான் கொடுக்குறேன், நீ ஒண்ணும் வேண்டாம், நீ சைலண்டா நில்லு. கோவிந்தான்ற நாமத்தை மட்டும் இடைவிடாது சொன்னான். கோவிந்தா 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 சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்படி சொல்லிக் கொண்டே இருக்கிற பொழுது கொடுத்துக்கிட்டே இருக்கார். 6 லட்சம் பேர் வீரர்கள் அள்ளி 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 குறையாமல் அவன் கை சோர்ந்து இழுக்கிறவன் கை சோர்ந்துட்டான். இந்த கூடாரத்துல நின்று கொண்ட அந்த புடவையை கொண்டு போய் கொட்டினான் பாரு, அவன் சோர்ந்து போய் விழுந்து விட்டான். அத்தனை பேரும் மயக்கம் அடிச்சு விழுந்தோம். கொடுக்கிறவனும் சோர்ல, அங்க நின்று நாமும் சொன்னாலே அவளும் சோரல. அதைத்தான் இங்க உதாரணமாக சொல்றார். நாராயணனே நமக்கே பறை தருவான். அப்ப அழைக்க வேண்டியது யாரு? நாம தானே கூப்பிடணும், கஷ்டத்துக்கு கூப்பிடணும். யார் யாரையோ கூப்பிடுறோம். வயிற்று வலி வந்தா கூட ஐயோ வயிற்று வலிக்குதுன்னு சொல்றமே தவிர நாராயணா வயிற்று வலிக்குதுன்னு சொல்றது, கிருஷ்ணா வயிற்று வலிக்குதேன்னு சொல்றது. அப்ப யார சொல்லணும்? பகவான கூப்பிடணும். அப்போ காக்கும் கடவுள்னே பகவானுக்கு பேர். என்ன பேரு? காக்கும் கடவுள்னு பேரு. அதைத்தான் நீங்க சொல்ற. நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இந்த உலகமே புகழ வேண்டுமானால் அந்த நாராயணன் நமக்கு பறை தருவான். அதற்கு உரிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய பெண்களே, அந்த நாராயணனுடைய நாமத்தை சொல்லுவோம். சீக்கிரமாக எழுந்து வாருங்கள். நீராடி விட்டோமே, ஆனால் சீக்கிரமாக பகவான் எழுந்திருப்பதற்கு முன்னதாக அந்த பகவானுடைய ஆலயத்திற்கு சென்று நாம இந்த கதவு ஓபன் பண்ணுவாங்க இல்லை, எல்லாரும் இப்ப சொர்க்கவாசல் சொர்க்கவாசல் சொர்க்கவாசல்னு ஒட்டுமொத்தமா எந்த கோயில சொர்க்கவாசல் திறக்கிறாங்களோ அந்த கோயிலுக்கு ஓட்டம் முடிச்சு ஓடி போயிடுவேன். வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லிட்டு ஒண்ணு வருது, மார்கழி மாசத்துல வருகிறது. அப்படி மார்கழி மாசத்துல வரக்கூடிய அந்த வைகுண்ட ஏகாதசி சுக்கிலபட்ச ஏகாதசியில வர்றது. அமாவாசை கழிச்சு 11ஆவது நாள் வருது. எல்லாம் அடிச்சு குடிச்சு இரவெல்லாம் கண் பிடிக்கிறோம்னு விழுங்கிறாங்க. ஆனா கண் உண்மையாக சுவாமி நாமத்தை சொல்லி அப்படிங்கிறாங்க. ஒண்ணு செல்போன்ல படம் பார்க்கறது, இல்ல டிவியில படம் பார்க்கறது, அப்படியே இல்லைன்னா தாயம் விளையாடுறது, அப்படியே இல்லைன்னா பரமபதம் விளையாடுறது. இதெல்லாம் விளையாடுனா பகவான் தருவாரு. அப்ப என்ன பண்ணணும்? ராமாயணம் படிக்கணும், தசவதாரம் படிக்கணும், பிரகலாத சரித்திரம் கேட்கணும். அதை விட்டுட்டா 4000 திவ்ய பிரபந்தம் படிக்கணும், ஸ்ரீராம ஜெயம் எழுதணும், ஓம் நமோ நாராயணான்னு எழுதணும், விடிய விடிய எழுதின்னு இருக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு ஒண்ணு பாராயணம் பண்ணணும், இல்லை எழுதணும். இதெல்லாம் விட்டுட்டு கண் விழிக்கிறோன்ற பேர்ல உட்கார்ந்துட்டு நல்ல சினிமா படமா பார்த்துட்டு கண் விழிச்சுட்டு காத்தால எழுந்து குளிச்சுட்டு நேரா எந்த கோயில்ல சொர்க்கவாசல் திறக்கிறாங்களோ அந்த கோயிலுக்கு போயிட்டு, அதை விட இன்னொன்னு பொய் சொல்றது, ஏமாத்துறது,
அதே மாதிரி பஞ்சமா பாதக செயல் செய்வது, இதெல்லாம் பண்ணிட்டா சொர்க்கம் கொடுத்துருவாரு. அந்த வாசல் வழியா போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டா மட்டும் நமக்கு கிடைச்சிடுமா? நிச்சயமா இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரோபகாரம் இதம் சரீரம். கீதையில பகவான் சொல்றார், 4 பேருக்கு நன்மை செய்யும், ஒருவருக்கும் தீங்கு செய்யாது. இந்த 4 பேர் யாரு? நிறைய பேர் என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரு, ஏத்து வீட்டுக்காரு, அவங்க இவங்க, அதெல்லாம் இல்லை. மாதா பிதா குரு தெய்வம், 4 பேரு. அம்மாவை என்னவா போற்றணும்? தெய்வமாக போற்றணும். அதனாலதான் மாத்ரு தேவோ பவ பிதர் தேவோ பவ வேதம் சொல்லுது, நான் சொல்லல, வேதமே அதான் சொல்லுது. ஆனா இன்னைக்கு அம்மாவை கொண்டு போய் எல்லாம் முதியோர் இல்லத்துல விட்டுறா. அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விடுறது மட்டும் இல்ல, சில பேரு அம்மா இறந்தாலும் வரமாட்டேன்னு பணத்தை அனுப்பிச்சு வைக்கிறா வெளிநாட்டுல இருக்கு. நீங்களே எல்லாம் பார்த்துக்கோங்க. எங்களுக்கு என்ன கிடைக்கல, டிக்கெட் கிடைக்கல, விசா கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி வரும். அப்போ நன்மை எப்படி கிடைக்கும்? கிடைக்காது இல்லையா? அதனால இங்க சொல்றார், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாவோர் புகழ படிந்தேலோர் என்பார். அந்த இறைவனை விடியற்காலை பொழுது இறைவன் எழுந்திருப்பதற்கு முன்னதாக கோயில் திறந்த உடனே அந்த பகவானை போய் தரிசிப்பது நமக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம். நாம மட்டும் போகல, 30 நாளும் விடியற் காலை பொழுது யாருக்குன்னு கேட்டா 33 கோடி தேவர்கள். இந்த 33 கோடி பேர் யார்? ஆதித்தர் 12 பேர், அஷ்ட வசுக்கள் 8 பேர், அதாவது அஸ்வினி தேவர்கள் 2 பேர், ருத்ரர் என்று சொல்லக்கூடியவர்கள் 11 பேர், உருக்கிரர் 11 பேர், ஆதித்தர் 12 பேர், அஷ்ட வசுக்கள் 8 பேர், அஸ்வினி தேவர்கள் 2 பேர், மொத்தம் 33 பேர். ஒரு ஆளுக்கு 1 கோடி பேர் பணியாளர்கள், வேலைக்காரர்கள். அப்பா அவங்களை சேர்த்து சொல்றதுக்கு பேர் தான் 33 கோடி தேவர்கள். நாம அந்த தேவர்களை ஒருத்தரா போகல. எப்படி போகலாம்? ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து காலை மாலை விளக்கேற்றும், அந்த கோயில்ல நித்திய பூஜை நடக்கும். அதுக்கு நம்மால முடிந்த உதவிகள் செய்யும். இந்த உடம்பால என்ன முடியுமோ, நம்மால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். அப்படி செய்தா நாமும் தேவர்கள்ல ஒருத்தரா போகும். 33 கோடி தேவர்கள்ல நாமும் ஒருத்தரா போகலாம். அப்படிப்பட்ட பெரும் பாக்கியம் அந்த நாராயணன் நமக்கு தருவான். இந்த மார்கழி மாசத்தை தவறவிடக்கூடாது. பெண்களே சீக்கிரமா எழுந்து வாருங்கன்னு ஆண்டாள் பிராட்டியார் பாவை நோன்பு இருக்கக்கூடிய அந்த பெண்களை எழுப்பும் விதமாக அந்த பாடலை சொல்றாங்க. உள்ள இருக்கக்கூடிய பெண்கள், வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் 2 பேர்கிட்டையும் பேசும் விதமாக சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லி அடுத்த வினாடி சொல்றாங்க, இந்த நோன்பு இருக்கின்ற பொழுது நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், என்ன பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளாம் இந்த நோன்பு இருந்தா என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலில் பைய துயில்கின்ற பரமனடி பாடி, நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடி, மையிட்டு எழுதும் வடரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமார் எண்ணி முகந்தேரோர் எம்பாவாய் சொல்ற பொழுது சொல்றார், பையத்து வாழ்வீர்கள். இந்த உலகத்தில் வாழ்ற எல்லா ஜீவன்களோட சேர்த்து நாமும் 84 லட்சம் யோனி பேர். எவ்வளவு இருக்கா? 84 லட்சம் யோனி பேர். இந்த 84 லட்சம் யோனி பேதத்துல அரிய ஒரு பிறவி எதுதான்னா மனுஷ பிறவி நமக்கு தான். இந்த அரிய பிறவி கொடுத்திருக்கக்கூடிய இறைவன் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள். இந்த பாவை நோன்பு இருந்தா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அதை சொல்றார். கேளீரோ, பார்க்கடலில் பைய துயில்கின்ற பரமனடி பாடி. பாடும் யாரு பாடணும்? இந்த பகவான பாடும். என்ன பாடுறது? எது நமக்கு தெரியுமோ, கிருஷ்ணா முகுந்தா பச்சை வண்ணா கார்வண்ணா கமலக்கண்ணா பாடலாம். பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே எங்கள் பரந்தாமன்னாலயத்தை நாடுங்களே, என்னாலும்
சொல்லுங்களே, எல்லோரும் அவன் நாமம் சொல்லுங்களே. இல்லை இல்லை என்போரை வெல்லுங்களே, இல்லை இல்லை என்போரை வெல்லுங்களே. நாராயணா ஹரி நாராயணா, நாராயணா ஹரி நாராயணா, நாராயணா ஹரி நாராயணா, நாராயணா லட்சுமி நாராயணா. பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே, எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களே. இப்படி பாட்டா அவர் உருகி ஓடி வருவார், வெண்ணெய் உருகுவது போல ஓடி வருவாராம் பகவான். அப்ப பாடணும் அது சொல்ற. பரந்தாமன் எது பைய துயில்கின்ற பரமன் அடி பாடி நெய் உண்ணோம். இந்த 30 நாள் நெய் ஊத்தி சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு அடுத்து சொல்ற பால் உண்ணோம், பாலும் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு அடுத்து சொல்ற நாட்காலே நீராடி, 30 நாளும் காலை மாலை 2 வேளை நீராடி மையிட்டு எழுதும். மையை கண்ணில் பெண்கள் தீண்டுவாங்க, பார்த்தா கண்ணு அவ்வளவு அழகா இருக்கும். ஏன் அப்படி மை தீண்டுறாங்கன்னா, பார்த்த உடனே தங்களுடைய கணவன்மார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த பெண்ணை தவிர வேறொரு பெண்ணை நினைக்காமல் இருப்பதற்காகவும், பெண்களினுடைய முகம் பிரகாசமாக என்ன கண்ணில் கணவர் இருப்பார், அதனால பிரகாசமாக தெரிவதற்காகவும் முகம் அழகாக தெரிவதற்காகவும் அந்த மையை இட்டுக் கொள்வார்கள் பெண்கள். சரி, அப்படி மையிட்ட இவ என்ன தோணும், ஏன் இந்த அம்மா மையிட்ட மாட்டோம்னு சொல்றா. நீ அத நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும், மலரிட்டு நாம் முடியும். பூ வச்சுக்க மாட்டோம், இந்த 30 நாள் பூ வச்சுக்க மாட்டோம். ஏன்? பாவை நோம்பு இருக்கு. அப்ப பாவை நோம்பு இருக்கிற பொழுது இந்த எது வெண்ணெய் நெய் சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன தோணும், நம்ம உடம்பு முழுவதும் குளிர்ச்சி. அது பால் சாப்பிட்டா அதே மாதிரி. பாலும் நெய்யும் உணர்ச்சியை தூண்டக்கூடியது, உணர்ச்சியை தூண்டும். அதனால செய்ய மாட்டோம். அதுக்கு அடுத்து சொல்ற நாட்காலே நீராடு மையிட்டு எழுதும். இந்த மையிட்டு எழுதின உடனே இப்ப கோயிலுக்கு வராங்க அந்த பெண்களை அந்த ஆண்கள் பார்க்கிறேன். பார்த்தா என்ன தோணும், அந்த பெண் ரொம்ப அழகா இருக்கா, இவரையே நமக்கு மனைவியா வரணும்னு அந்த ஆண் நினைச்சாங்கன்னா அந்த பெண் நோக்கக்கூடிய பாவை நோம்பினுடைய என்ன கெட்டு போயிடும், நோம்பு கெட்டு போயிடும், அந்த நோம்பு கெட்டு போயிடும். அதனால அவ சொல்லிட்டா மையிட்டு எழுதும், மலரிட்டு நாம் முடியும். கூந்தல நிறைய பூ வச்சா பெண்களுக்கு அழகா இருப்பாங்க. அப்ப அந்த அழகா இருந்தா பார்க்கிற ஆடவர் என்ன நினைப்பார், இந்த பெண் ரொம்ப அழகா இருக்காளே, இவன் நமக்கு மனைவியா வரணும், இவள மாதிரி ஒரு பெண் நமக்கு மனைவியா வரும் அப்படி நினைக்க தோணும் இல்லையா. அதனால அந்த புனித தன்மை, பாவை நோம்பினுடைய புனித தன்மை கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவ சொல்ற பால் உண்ணும், நெய் உண்ணும், பால் உண்ணும், நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும், மலரிட்டு நாம் முடியும், செய்யாதன செய்யும். அது என்ன செய்யாதன செய்யும், செய்யக்கூடாத செயல்களை செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யக்கூடாதான், பொய் பேசக்கூடாதுன்னு, புறம் பேசக்கூடாதுன்னு அர்த்தம். அடுத்தவங்களே புறம் பேசக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா அந்த அம்மா எப்படின்னு, அந்த அம்மா மகா கஞ்ச பேசினார், அடுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டான், 5 ரூபாய் கடன் கேட்டா கூட இல்லைன்னு சொல்லுவான். ஆனா கோட்டீஸ்வரன். நம்ம சில பேரை போய் புறம் பேசுவோம், அதெல்லாம் பேசுவோம். அதுக்கப்புறம் இன்னும் பொய் சொல்லக்கூடாது. இருக்கிறதுலயே மிகப்பெரிய விஷயம் பொய் சொல்லாம. அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்ற செய்யாதன செய்யும், செய்யக்கூடாது செயல், பொய் பேச மாட்டோம். ஏன்? இந்த 30 நாளும் விரதம் இருக்கிறோம், பகவானுக்கு விரதம் இருக்கிறோம். கடைஞ்சவன்னைக்கு 1000 பொய்யை சொன்னவர் தான் பகவான். கடைஞ்ச வெண்ணைக்கு 1000 பொய் சொல்லுவார் பகவான். ஆனா அவருக்கு இந்த பாவை நோன்பு இருக்கக்கூடிய நான்
பொய் சொல்லுறார். ஏன் பொய் சொன்னா பிடிக்கும்? பொய் சொன்னா மகாலட்சுமிக்கு பிடிக்கும். பொய் சொன்னா அந்த இடத்துல மகாலட்சுமி இருக்க மாட்டார். அப்போ பொய் எவ்வளவு கெடுதியான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை இங்க சொல்ற ஆண்டாள் பிராட்டியார், செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோடும். தீமையான வார்த்தைகளை பேச மாட்டோம். தீமையான வார்த்தை, அமங்கலமான வார்த்தை பேசக்கூடாதுன்னு அர்த்தம். சில தாய்மார்கள் பாத்தீங்கன்னா கையில தீபாராதனை தட்டு இருக்கும், இந்த கையில மணி இருக்கும், பிள்ளைங்க தூங்கிட்டு இருப்பாங்க. ஏ மூதேவி சீக்கிரம் எடுத்து வந்து சாமி கும்பிடுவா. அப்ப அது தீக்குறள்னா. சில குழந்தைங்க சேட்டை பண்ணும். குழந்தைன்னா சேட்டை பண்ணும். வெண்டைக்கான்னா வளவளப்பு இருக்கும், வெண்டைக்கான்னா வளவளப்பு இருக்கும், பாவக்கான்னா கசப்பு இருக்கும். குழந்தைங்கன்னா சேட்டை. இதெல்லாம் மாற்ற முடியாது. வெண்டைக்காவை வளவளப்பு மாற்ற முடியுமா? என்ன பண்ணாலும் வளவளப்பு இருக்குதான் செய்யும். பாவக்காய் கசப்பு மாறுமா? மாறும். வெல்லம் போட்டா மாறும். ஆனா அதனுடைய கசப்பு தன்மை அப்பயும் கொஞ்சமாச்சு இருக்கும். அதனுடைய தன்மையே மாத்தலாம். நம்ம ஏதாவது செயற்கை முறையில மாத்தலாம். இயற்கையாக பாவக்காய் கசப்பு தான் செய்யும். மாத்தணும்னா முடியாது. அதே போல குழந்தைங்கன்னு இருந்தா சேட்டை பண்ணுவாங்க. அதுல இருந்து பாருங்க. ஆனா இந்த சேட்டை பண்ற குழந்தைங்களை பார்த்தா தாய்மார்கள் என்ன சொல்றாங்க? குரங்கு நீயும் ஒண்ணு, குரங்குக்கு வாழுகுது, உனக்கு வாழுது, அவ்வளவுதான். சில பேர் தாய்மார்கள் குரங்குன்னு சொன்னா ஒரு நாள் ஆயுளை ஆஞ்சநேய சுவாமிகள் குறைச்சிருவார். என்ன சொன்னாலும் பொறுத்துக்குவார் ஆஞ்சநேயர். குரங்குன்னு சொன்னா அவருக்கு கோபம். நீ ஒரு முட்டாள் அப்பயும் சிரிச்சுதான் இருக்க. ஆமா, ஆனா நீ குரங்குன்னா போகணும். யாருக்கு? ஆஞ்சநேயர். அப்போ ஒவ்வொரு நாளும் குழந்தைகளை குரங்கு என்று அழைத்தோமே ஆனால் உடனே ஒரு நாள் ஆயுளை குறைச்சிடும். அப்ப அது குறைக்காம இருக்கிறதுக்கு என்ன தீக்குறள்? இதெல்லாம் சில பெண்களுடைய வாயில நல்ல வார்த்தையே வராது. போ அப்படின்னா நீ போனா திரும்பிடியா அந்த மாதிரி பேசுவோம். சில அம்மா, சில தாய்மார்கள் திட்ட போது அப்படி எல்லாம் திட்டுவோம். அதனால இங்க சொல்ற தீக்குறளை சென்றோதும். இன்னொரு அர்த்தமும் அதுல இருக்கு. என்னது? பகவானுடைய நாமத்தை தவிர, பகவானுடைய சிந்தனையை தவிர வேறு இந்த நாவால் நாங்கள் சொல்ல மாட்டோம். அப்ப நாம எல்லாம் என்ன பண்ணணும்? உட்கார்ந்தா, எழுந்தா, போனா, நின்னா, எங்க இருந்தாலும் பகவானுடைய நாமம் சொல்லணும். கிருஷ்ணா, முகுந்தா, பச்சை வண்ணா, கார்வண்ணா, கமலக்கண்ணா, ஜனார்தனா, கருடவாகனா, ராட்சச மர்த்தனா, காலிங்க நர்த்தனா, நாராயணா, பிரம்ம பாராயணா. பாராயணம் பண்ணணும். பகவானுடைய நாமத்தை பாராயணம் செய்யணும். அதனால இங்க சொல்ற தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் என்பாவாய். சொல்லும் பொழுது சொல்ற ஐயம் விட்டு உன் அவை பிராட்டி சொல்லுவோம். அப்படின்னா என்னது? சாப்பிடறதுக்கு முன்னாடி யாருக்காவது ஒரு பிடி போட்டுட்டு சாப்பிடுன்னு அர்த்தம். நாமெல்லாம் அம்மா கேட்டா கூட இங்க போடுற பழக்கல்ல போ, பக்கத்து வீடு பார் அப்படின்னு சொல்லி இல்லையா? இல்லையா? ஆனா நமக்கு இல்லாவிட்டாலும் கூட ஒருவேளை நாம பட்னியா இருந்தாவது யாராவது அம்மா அப்படின்னா ஒருவேளை சாப்பாடு, ஒருவேளை சாப்பாடு. ஏன்னா முண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். சாப்பாடு கொடுக்கறது இருக்கே, அதை விட உலகத்தில் வேற சிறந்தது எதுவுமே கிடையாது. அதனாலதான் சொன்னாங்க தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். உலகத்துல எல்லா தானத்தை விட சிறந்த தானம் எதுனான்னா அன்னதானம். ஆனா நாமெல்லாம் அதை செய்யறதே இல்லை. அதனால இங்க சொல்ற ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டினா அது என்னது? பிச்சை போடும் வழக்கம். அதே மாதிரி யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்ப்புடி, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பேசுகிற பொழுது இன்முறை தானே. திருமூலர் திருமந்திரத்துல சொல்றார். அதுக்கு என்ன அர்த்தம்? கடவுளுக்கு ஒரு பச்சிலை,
எல்லா கடவுளுக்கும் ஒரு இலை இருக்கிறது, எல்லா கடவுளுக்குமே ஒரு இலை. அப்ப அந்த இலையை என்ன சொல்றது? ஆஞ்சநேய சுவாமிகள் துளசி, ராமரா துளசி, கிருஷ்ணரா துளசி. இப்போ அதே மாதிரி பிள்ளையாருக்கு எல்லாருக்கும் என்ன இலை? வன்னிய இலை. தெரிஞ்சு வச்சுக்கணும், பிள்ளையார்னா வன்னிய இலைன்னு அர்த்தம். அருக புல் கிடையாது, அது புல்லு. வன்னிய இலைதான் அவருக்கு என்ன பிடிக்கும்? வன்னிய இலையினால அர்ச்சனை பண்ண ரொம்ப பிடிக்கும். வன்னிய மரம் அப்படின்றது அர்த்தநாரீஸ்வர மரம். ஆண் மரம் அரச மரம், பெண் மரம் வேப்ப மரம். அர்த்தநாரீஸ்வர மரம் என்பது சிவன் பாதி அம்பாள் பாதி. அர்த்தநாரீஸ்வர மரம்னா வன்னிய மரம். அது மட்டும் இல்ல, அரச மரமும் சீக்கிரத்துல அழிஞ்சு போகும், வேப்ப மரமும் சீக்கிரம் அழிந்து போகும். ஆனா வன்னிய மரம் அவ்வளவு எளிதாக அழிந்து போவார். அதுக்கு உதாரணம் நம்ம சென்னையில திருவான்மையூர் தலத்தில் இருக்கக்கூடிய மருதீஸ்வரர் கோயில இருக்கிறது. 5000 ஆண்டு காலம் பழமையான வன்னிய மரம். ஆராய்ச்சி பண்ணி சொல்லப்பட்டிருக்கு, நான் போய் சொல்லுங்க, ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருந்தாங்க. 5000 வருஷம் பழமையான வால்மீகி காலத்துல இருந்து இருக்கு திருவான்மையூர் மருதீஸ்வரர் கோயில. இன்னும் பட்டு போகல, பச்சையா இருக்காதான் விசேஷம். அதுக்கே ஒரு பெரிய மண்டபம் கட்டி தின்ன மாதிரி கட்டி ஒதுக்கப்பட்டு எல்லாரும் போய் அந்த வண்டிய மரத்தை போய் வலம் வருவாங்க. அந்த வண்டிய மரத்தை வலம் வரலாம். எப்ப வரலாம்னா சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாக வரணும். சூரியன் அஸ்தமனத்தை வலம் வரக்கூடாது. எந்த மரத்தையுமே, அரச மரம், வேப்ப மரம், வன்னிய மரம், எந்த மரத்தையும் 6 மணிக்கு மேல சுத்தக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது அந்த இடத்துல போய். ஏன்னா அதனுடைய வளர்ச்சி இருக்கும். அது மாதிரி இங்க சொல்லுகிற பொழுது ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. அப்போ ஏதாவது ஒரு கடவுளுக்கு ஒரு இலை. இப்ப பிள்ளையாருக்கு வன்னிய இலை தெரிஞ்சது. முருகப்பெருமானுக்கு பச்சை சாற்றுதல்னு ஒரு முறை உண்டு. பச்சையை தவிர அவருக்கு வேற எதையுமே சாத்த மாட்டாங்க. எல்லா கோயிலையும் பிரம்மோற்சவத்தின் பொழுது சில கோயில்கள 7ஆம் திருவிழா இல்லைன்னா 8ஆம் திருவிழா, இந்த நாள்ல கண்டிப்பா பச்சை மட்டும் தான் அவருக்கு போடுவாங்க. தாமரை போட மாட்டாங்க, மற்ற எந்த மலர்களும் போட மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? பச்சை சாத்துதல். இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பச்சை கலர் வேட்டி கட்டிட்டு தான் போவாங்க எல்லாரும். முருகனுக்குனாவே பச்சை. அப்ப என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவருக்கு பச்சை சாற்றுதல் முறை ஒரு வழக்கம். அதுல மறிக்கொழுந்தும் தவனமும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். முருகப்பெருமான இடத்துல ஏதாவது காரியமாகணுமா, மறிக்கொழுந்து கொஞ்சம் வாங்கிட்டு போய் அவர் பாதத்திலேயோ அவர் உடம்பு மேலேயோ மாலையா கட்டி தொடுத்து போடணும். மறிக்கொழுந்து இல்லைன்னா தவனம். ஏன்னா நிறைய பேருக்கு இலைன்னு சொன்ன யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை. இப்ப பிள்ளையாருக்கும் முருகருக்கு மட்டும்தான் இலை தெரியாது, மற்ற எல்லா கடவுளுக்கும் தெரியும். வில்வம் வேப்பலை. யாருக்கு? சிவபெருமானுக்கு வில்வ இலை, அம்பாளுக்கு வேப்பலை. ராமர், கிருஷ்ணர், ஆஞ்சநேயர், இந்த வைணவத்திற்கு எல்லாத்துக்கும் துளசின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா பிள்ளையாருக்கும் முருகருக்கு மட்டும் பெரும்பாலும் நிறைய பேருக்கு அது இலை என்னன்னு தெரியாது. வன்னிய இலை பிள்ளையாருக்கு, முருகருக்கு தவனம் மறிக்கொழுந்து. தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். அதுல கொண்டு மாலை கட்டி போட்டோம்னா இறைவனாக இருக்கக்கூடியவர் அவ்வளவு சந்தோஷப்படுவார், அவ்வளோ சந்தோஷப்படுவார். அதனால இங்க சொல்ற ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. நம்ம சொன்ன யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசிவிற்கு ஒரு வாய்ப்புரை. நம்மளால ஒருத்தருக்கு சாப்பாடு போட முடியல, யாரோ ஒரு அடியா யாருக்கோ ஒருத்தருக்கு பசின்னு கேட்டா சாப்பாடு போட முடியல. ஆனா ஒரு கட்ட அகத்திக்கீரையை வாங்கி ஒரு பசுமாட்டுக்கு கொடுத்தா 1000 பேருக்கு அன்னதானம் செய்ததனுடைய புண்ணியம் நமக்கு வந்துடும். இது வேற எந்த மதத்திலேயும் கிடையாது. நம் இந்து மதத்திலேயே மட்டுமே இருக்கக்கூடியதான எல்லாம் அகத்திக்கீரை உடனே என்ன பண்றான்னா அமாவாசை அன்னைக்கு மட்டும் வாங்கி கொடுக்குறாங்க, மற்ற நாள் எல்லாம் வாங்கி கொடுக்கறது. அமாவாசை அன்னைக்கு கொடுக்கறது பிதர்களுக்கு. அவங்களுக்கு நம்மால திதி கொடுக்க முடியல, அன்னைக்கு அமாவாசை கும்பிட முடியல, ஒரு பச்சரிசி அன்னம், ஒரு பருப்பு, கொஞ்சம் நெய், கொஞ்சம் ஒரு வாழைக்காய் வச்சு படைக்க முடியல, ஒருபடி சாப்பாட்டை காத்தாக்கு வைக்க முடியல. அதனால ஒரு கட்ட அகத்திக்கீரைய பசுமாட்டுக்கு வாங்கி கொடுத்தா நம்ம மூதாதையர்கள் என்று சொல்லக்கூடிய
இருக்கக்கூடியவர்கள் சொர்க்க பதவி அடைவாங்க. அதுக்காக கொடுக்கிறது தான் அமாவாசை அன்னைக்கு. மற்ற நாள் எல்லாம் நம்ம கொடுக்கிற பொழுது யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வைகுறை. அதுல இன்னொரு சூட்சமா அடைக்கிறது. எல்லா 33 கோடி தேவர்களும் ஈசன் உள்பட, மகாலட்சுமி உள்பட, பெருமான் மும்மூர்த்திகள் முப்பெரும் தேவியர் உள்பட அனைவரும் ஒரு சொரூபத்துக்குள் இருக்கிறார்கள். ஐக்கியமாகினா அது பசுமாடு. 33 கோடி தேவர்கள் ஒரு சுரூபத்துக்குள்ள அடங்கி இருக்கிறாங்கன்னா அது பசுமாடு. அந்த பசுமாடு நாம வழிபாடு செய்கிற பொழுது ஒரு கட்டை அகத்திக்கிற எவ்வளவு இனிப்பா இருக்கும்? இனிப்பாவா இருக்கும்? கசப்பா இருக்கும். அந்த கசப்பை கொடுத்தா அது எவ்வளவு சந்தோஷப்படுது. அது கசப்பு. அந்த கசப்பா இருக்கக்கூடிய ஒரு கட்டு கீரையை கொடுத்தா 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண புண்ணியம் நம்மள வந்து சேருதுன்னா நம்மள ஏன் இது செய்யக்கூடாது? செய்யணும் இல்லையா? அதைத்தான் சொல்ற. இவளுக்கு என்ன சொல்ற? ஐயமும் பிச்சையும். யாராவது கையேந்தி நின்னா என்ன பண்ணணும்? இந்த 5 பக்கம் நம்மளால இல்ல, ஒரு வேலை சாப்பாடு கிழிஞ்ச துணியாக தச்சு ஏழைகளுக்கு பிச்சை போடுறத பழக்கத்துல வச்சுக்கணும்ன்ற. நான் சொல்லல, இங்க சொல்ற ஐயமும் பிச்சையும் ஆந்தரையும் கை காட்டினாங்க. தான தர்மம் செய்வோன்ற. தானமும் பண்ணணும், தர்மமும் பண்ணணும். ஏன்னா அதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணும் தானம் என்னது, தர்மம் என்னது. கோயில்களுக்கு கொடுக்கக்கூடியது தானம். நம்மை விட கீழாக இருக்கக்கூடியவர்கள், கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, வயசானவங்க, அதே மாதிரி உழைக்க முடியாதவங்க, அதே மாதிரி வயதானவர்கள் மட்டும் இல்லாம இன்னும் சிலது வறுமையில் இருக்கிறவங்க, அவர்களுக்கு எல்லாம் போடுவது தர்ம கணக்குன்னு பேரு. அதனாலதான் அவங்க வந்த உடனே கேட்பாங்க, அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா, தானம் பண்ணுங்கன்னு கேட்க மாட்டாங்க. தானம் பண்ணுங்கன்னு கேட்பாங்க, தர்மம் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அப்போ தர்மமும் செய்யணும், தானமும் செய்யணும், ரெண்டுமே செய்யணும். அதை இங்க சொல்ற. என்ன சொல்ற? 2வது பாட்டிலே சொல்லிட்டா, எவர் ஒருவர் தானமும் தர்மமும் செய்கிறாரோ அவருக்கு என்ன வராது? கடைசி காலத்துல ஒரு பழமொழி, நம்ம பழமொழியில ஒரு பழமொழி உண்டு. என்ன பழமொழி? தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் தப்பாவே புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். நம்ம நிறைய கோடி கோடியா செல்வத்தை நாம சேர்த்து வச்சுக்கணும். நமக்கு மிஞ்சி மிச்சம் மீதி இருந்தா என்ன பண்ணணும்? தான தர்மம் பண்ணணும். அப்படி புரிந்து வைத்து கொண்டிருக்கணும். ஆனா அர்த்தம் அது அல்ல. நீ இந்த பூமியில் மனிதனாக பிறந்து மனிதர்களாக அவதாரம் செய்த அன்றைய தினத்திலிருந்து கடைசியாக இந்த உடம்பை விட்டு இந்த ஆன்மா பிரிகிற வரைக்கும் என்னென்ன தானமும் தர்மமும் செய்தாயோ அது உன்னை மட்டுமே சேரும். அது மனைவிக்கு போகாது, பிள்ளைகளுக்கு போகாது, யாருக்கும் போகாது, அப்பா அம்மா யாருக்கும் போகாது. தர்மம் என்ன காப்பாற்றும்? தலையை காப்பாற்றும். எப்ப காப்பாற்றும்? உயிர் போற நேரத்தில் காப்பாற்றும். உன் கூட வருவது எதுன்னு கேட்டா தானமும் தர்மம் தான். அதை வச்சுதான் அடுத்து ஒரு பிறவி கொடுப்பாங்க உனக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு புண்ணியம் இந்த தானமும் தர்மம் பண்ணா புண்ணிய கணக்குல போய் சேர்ந்துடும். அந்த புண்ணியம் எவ்வளவு செய்கிறாயோ அதுல மட்டும்தான் உனக்கு சொர்க்கமா, நரகமா, கைலாயமா, சக்தி லோகமா, நீ எந்த லோகத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற முடிவு செய்யக்கூடியது தானமும் தர்மமும். வேற எதுலையுமே முடிவு கிடையாது. வேற எதுலையும் முடிவு கிடையாது. தானமும் தர்மமும் செய்தால் மட்டும்தான் சொர்க்கம். இல்லைன்னா என்ன கிடையாது, சொர்க்கத்துல இடம் கிடையாது. அப்ப எவ்வளவு தான தர்மம் பண்ணணும் நம்ம யோசிக்கணும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இருக்கான்னா இல்லை. தனக்கு மிஞ்சியதுதாங்க தானமும் தர்மமும் அப்படின்னு ஒரு பழமொழிய வேற விதமாக சிந்தித்து கொண்டு வச்சிருக்கிறோம். எங்க ஆண்டாள் பிராட்டியார் சொல்றான், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டேன். என்ன அர்த்தம்? எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னால் இந்த நோன்பு இருக்கின்ற பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு தானமும் தர்மமும் செய்கிறாயோ அது உனக்கு இப்ப மட்டுமல்ல அந்த லோகத்திற்கும் பயன் பெறக்கூடிய ஒண்ணுன்னா அது இதுதான்.
அதனாலதான் பகவான் 17வது நாள் யுத்தம் முடிஞ்சது. என்னென்னமோ பண்ணார் கர்ணனை கொல்லுவதற்கு, என்னென்னமோ பண்ணார். விரண்ட உடனே அம்மாவை வச்சு தொட்டியில மிதக்கிற தொட்டியில வச்சு விட்டார். அது தேர்வட்டி கையில போய் செஞ்சு தேர்வட்டி வளர்த்தான். வளர்த்த உடனே ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, அப்பா தெரியாது, அம்மா தெரியாது, யாருமே தெரியாது. கடைசியா அதை ஊர் உலகத்துக்கு சொல்ல வச்சார். சரி, இவனை கொஞ்சம் கொஞ்சமா கொல்லணுன்றதுக்காகவே ஒவ்வொன்னா படிப்படியா பண்ணிடுவார். கடைசியில பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தம்பிமார்கள், அந்த பக்கம் அண்ணன், எதிரிகிட்ட போய் சேர வச்சார். சரி, சேர்ந்ததோட நிறுத்தினார. பரசுராமர் மூலியமாக ஒரு சாபத்தை கொடுக்க வச்சார். பசுமாட்டின் மூலியமாக ஒரு சாபத்தை கொடுக்க வச்சார். 2 சாபம் வந்துருச்சு. தக்க சமயத்தில் இறுதி காலத்தில் மந்திரம் மறந்து போக கடவது பரசுராம சாபம் கொடுப்பார். இந்த பசு சொல்லுது, தக்க சமயத்தில் என் கண்ணு முட்டையை நீ கொன்ற இல்லையா, அதனால இறுதி காலத்தில் தேர்ச்சக்கரம் பூமியில் புதைய கடவது. அந்த பசு ஒரு சாபம் கொடுத்தது. பசுவும் அந்தனரும் கொடுத்தாங்க அந்த சாபத்தை. அதையும் ஏற்றுக்கிறார். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமாவது இந்த கிருஷ்ணர் சும்மா இருந்திருக்கலாம் இல்ல. அதுக்கடுத்து ஒண்ணு பண்ணார். என்ன பண்ணார்? இந்திரனை விட்டு கவச குண்டலத்தை தானமா கேட்டார். அவன் பிறக்கிறப்பவே அவன் உயிரை காப்பாற்றக்கூடிய கவசமும் குண்டலமும் அவன் காதல குண்டலம் இருந்தது, உடம்புல கவசம் இருந்தது. முதல்ல புல்லட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய குண்டு நுழையாத ஆடை அணிந்திருந்தவன் யாருன்னு கேட்டா கர்ணன். அவன் தான் அணிந்திருந்தான், மற்றவர்கள் யாரும் அணிந்து கொள்ளவில்லை. அவர் தான் அணிந்திருந்தார். அப்படிப்பட்ட கர்ணனை எப்படி கொல்லுவதனை கவச குண்டலத்தை விட்டு வாங்கினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? அம்மாவை அனுப்பி விட்டு 2 வரம் வாங்க வச்சார். அர்ஜுனனை தவிர மற்ற 4 பேரை கொல்ல மாட்டேன், நாகாசுரத்தை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை விட மாட்டேன் வரம் வாங்கியாச்சு. சரி, இந்த 2 வரமும் வாங்கி முடிச்சார். இந்த 2 வரமும் வாங்கியாச்சு. இப்பயாவது கொல்ல முடியுமான்னா கடைசி நிமிஷத்துல அர்ஜுனர் பானம் போட்டுக்கிட்டே இருக்கார். எல்லாம் மாலையா போய் விழுந்ததே தவிர, பூவா போய் விழுந்ததே தவிர அவரை கொல்ல முடியும். கடைசியா பகவான் போனவர் பார்த்தார். நீ செய்த யாம்சை புண்ணியம் அனைத்தும் கொடுங்கன்னு கேட்டார். நாம கொடுக்கிறவரா இருந்தா கடவுளே நம்ம கிட்ட கையேந்தி வருவான் என்பதற்கு இதான் உதாரணம். கொடுக்கிறவங்களா இருந்தா கடவுளே வருவாருன்றதுக்கு இதான் உதாரணம். இப்ப என்ன பண்ணார்? யாம்சை புண்ணியம் அனைத்தும் கொடுத்தேன்னு இவர் கொடுத்தார். சரிடாப்பா கொடுத்து இவர் வாங்கிட்டு போயிட்டு இருக்கணும்ல. அந்த உதிரம் இவர் கையில பட்ட உடனே கிருஷ்ணருக்கு கொடுக்கணும்னு எண்ணம் வந்துடுச்சு. டேய், உனக்கு என்ன வேணுமோ கேட்றா, கொடுக்குறேன். கர்ணன் வேணும்னா கேட்டுக்கலாம். எங்க அம்மா வேணும், எங்க அப்பா வேணும், என் தம்பிங்க வேணும், என்ன நான் இந்த உலகத்துக்கே ராஜாவா இருக்கணும்னு கேட்டுக்கலாம், இல்ல சொர்க்கத்திற்கு அதிபதியா இருக்கணும்னு கேட்டுக்கலாம். அதெல்லாம் கேட்கல. இல்லை என்று சொல்லிக் கொண்டு வருகின்றவருக்கு இல்லை என்று சொல்ல இதயத்தை கூட எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம்டா. ஏன்? ஏன்னா நாம எல்லாம் இந்த பர்ஸ் இருக்கோம்ல, பேக் இருக்கோம்ல, அதை இந்த ஜிப்பை ஓபன் பண்ணி அப்படி எடுத்து போடுறதுக்கு சொல்லி இருக்கு. உண்டா இல்லையா? பிச்சை கேக்குறாங்க எல்லாரும். யாராவது வந்து நம்ம கிட்ட கேக்குறாங்களா, சில்லறை இல்ல சொல்றோம். அதுக்கு என்ன காரணம்ன்றீங்க? இந்த ஜிப்பை திறந்த இந்த சில்லறையை எடுத்து அவருக்கு போடுறதுக்கு சோம்பேறித்தனம். அதனாலதானே இல்லைன்னு சொல்றோம். இன்னொன்னு இருக்கிறதெல்லாம் நோட்டா இருக்கும். போடும்ல ஒரு நாளைக்கு நோட்டு தான். அதை வச்சு என்ன காரு பங்களா வீடு வாசல் BMW காரா வாங்க போறாரு? ஒண்ணு கிடையாது. ஒரு வேளை சாப்பிட போறாரு, இல்லையா 2 வேளை சாப்பிடுவாரு, அவ்வளவுதானே பண்ண போறாரு. அதுல ஒண்ணும் அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணணுமா இல்லையா? ஆனா பகவானுக்கு இப்ப கொடுக்கணும்னு வந்த பொழுது இந்த இதயம் வந்து சரியா இருந்தா, ஏன்னா மனசு சரியா. மனித மனம் ஒரு குரங்கு, வினாடிக்கு வினாடி செகண்டுக்கு செகண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு செகண்ட் அப்படி மாறும், ஒரு செகண்ட் அப்படி மாறும். அதனால நமக்கு என்ன தோணாது? தர்மம் பண்ண தோணவே தோணாதான். அதனால என்ன பண்றா? எனக்கு ஒண்ணு வேண்டாம் கடவுளே, இல்லேன்னு யாராவது வந்து சொன்னா இல்லேன்னு சொல்லாத இதயத்தை குடு, வேற ஒண்ணு வேணாம். அப்பதான் பகவான் பார்த்தாரு, இவ்வளவு இப்பேற்பட்டவனை நான் கொல்லணும்னு நினைச்சினேன், நான் இல்லடா பாவி. தன்னை தானே இந்த இடத்துல பகவான் நொந்து கொண்டார்.
இவனை கொல்லுவதற்காக நான் இவ்வளவு திட்டம் தீட்டுகிறேன். இவ்வளவுக்கும் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம் தாங்க, வேற ஒரு காரணமும் இல்லை. அவர் செய்தது தானம். யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் இங்க நமக்கு உணர்த்துகிறார். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் என்பாய். அப்போ யார் ஒருவர் தானமும் தர்மமும் அதிகமாக செய்கிறோமோ அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் என்ன அடைய மாட்டோம்? நரகம் எய்த மாட்டோம், திருக்கைலாயம் எய்துவோம், பகவானுடைய திருவருள் கிடைக்கும், அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். எத்தனை பிறவி எடுத்தாலும் நாமே இல்லை என்கின்ற வார்த்தைக்கு இடம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்முறை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, ஒரே ஒரு பிடி. ஒண்ணு சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு பிடி காக்காய்க்கு சாப்பாடு வைக்கணும், இல்லையா நாம வளர்க்கக்கூடிய பூனைக்கோ நாய்க்கோ வைக்கணும். அப்படியும் இல்லையா எறும்பு புத்து எங்க இருக்கோ அந்த எறும்பு புத்துக்கு அரிசி, ஒரு கொஞ்சோண்டு அரிசியும் சர்க்கரையும் உடைச்சி வச்சு எங்க எறும்பு புத்து இருக்குதோ அந்த எறும்பு புத்துக்கு. இன்னைக்கும் ஒரு ரகசியம் சொல்றேன் பாருங்க, இந்த சேட்டுக்கள் எல்லாரும் கொடி சொல்றாங்க, பணம் குவிஞ்சுக்கிட்டே இருக்கும், நமக்கும் குவிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? ஒண்ணு புறாக்களுக்கு மொத்த தீனியும் வாங்கி போடுவாங்க, இன்னொன்னு சப்பாத்தியும் அகத்திக்கீரையும் அந்த ரொட்டியும் அதோட கூட சேர்த்து சாம்பார் சுண்டல் எல்லாத்தையும் வச்சு பருப்பை வச்சு நெய்யை வச்சு ஒரு சப்பாத்தியாவது ஒரு பசுமாட்டுக்கு கொடுக்காம அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சேட்டு விட்டு பெண்கள் எல்லாம் சர்க்கரையோ அல்லது வெள்ளத்தையோ பச்சரிசியும் ஒன்னா மிக்சியில் அடிச்சு ஒரு டப்பா நிறைய எங்க போனாலும் தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கி அதை எங்க போனாலும் என்ன பண்ணுவாங்க, அந்த கோயிலை சுத்தி வலம் வரும் பொழுதே அதை விட்டுட்டே சுத்திட்டு வந்துருவாங்க. அது எறும்பு சாப்பிடும். அதனால என்ன பலன்? நம்மள யமன் வந்து பாச கயிறை போட்டு தர 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 தரன்னு இழுத்துட்டு போறதுக்கு வருவாரு. இந்த எறும்பு வாதாடும். அதைத்தான் திருமந்திரத்தில் திருமூலர் சொன்னார், யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. ரொம்ப பெருசா கொடுங்க நல்லன்னு சொல்லல, ரொம்ப பெருசா கொடுங்கன்னு சொல்லு. ஒருவேளை முடிஞ்சா யாருக்காவது சோறு வாங்கி கொடு, இல்ல அது சோறு வாங்கி கொடுக்க முடியலன்னா ஒரு பிடியாவது காக்காய்க்கு சோறு வையி, அதுவும் முடியலையா ஒரு கட்டை அகத்திக்கிறைய பசுமாட்டு கூட, அதுவும் முடியலையா எறும்பு புத்துக்கு வையிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி நொய்யில் பிளவல வேணும் பகிர்மிங்கள். அரிசிய நாடா உடைச்சா நொய் வரும், அந்த நொய்யில ஒரு துளியாவது எறும்பு புத்துக்கு போடுமோன்றார் அருணகிரி பெருமாள். வையிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி நொய்யில் பிளவல வேணும் பகிர்மிங்கள் அப்படிங்கிற. நுங்கற்கு உதவா வெறும் உடம்பின் நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழி கேட்டார். கடைசி காலத்துக்கு இதெல்லாம் வராது. சேர்த்து வச்சிருக்கிற சொத்து வருதா? இரும்பட்டியில சேர்த்து வச்சுக்கிற பணம் வருமா? நகை வருமா? பட்டுப்புடம் வருமா? ஒருத்தரும் வர இதான் நிச்சயம். அப்ப என்ன வரும்? நீ சேர்த்து வைத்த புண்ணியம் உனக்கு பின்னாடி வரும். அப்போ நம்ம எவ்வளவு செய்யணும்னு, தானமும் எவ்வளவு செய்யணும், தர்மமும் எவ்வளவு செய்யணும் பாருங்க. அதே மாதிரிதான் வள்ளலாருன்னு சொல்ற, நல்லோர் மனதை நடுக செய்தேனோ, நற்றாற்றில் கையை நடுக விட்டேனோ, வழிய வடக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கடியா வழியடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டனை செய்தேனோ. அவர் சொல்ற, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ. ஏன்னா இதெல்லாம் கொடுக்கணும்ன்ற ஜீவகாருண்ய ஒழுக்கம், தர்மம் செய்யுங்கள் அப்படின்றார். அதனாலதான் ஆண்டாள் நாச்சியாரும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எப்பாவாய். இந்த இரண்டாவது பாட்டிலே தான தர்மத்தை சொல்றா, பால் உண்ண மாட்டோன்னு சொல்றா, நெய் உண்ண மாட்டோம்னு சொல்றா, மலரிட்டு முடிய மாட்டோம்ன்ற, மைய கண்ட வைக்க மாட்டோம்ன்றான். இதெல்லாம் நோன்பு இருந்தா செய்யக்கூடாதுன்னு, இது விரதம் இருந்தா செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். அப்பன்னா என்ன அர்த்தம்? பால் சாப்பிடக்கூடாது, நெய் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் உணர்ச்சிகளை தூண்டி நமக்கு எண்ணத்தை வேறு விதமாக கொண்டு செல்லும். இறைவன் பால் பக்தியை செலுத்த விடாமல் தடுக்கும். அதன்
அதனால நாம இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த நோன்பு இருக்கிற காலத்தில் இதெல்லாம் உண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி சொல்றாங்க. அப்போ இந்த 2 பாடல் என்று சொல்லக்கூடியதுல நமக்கு எழுப்பக்கூடிய விதமாக என்ன செய்யணும், இந்த நோன்புக்கு என்னென்ன செய்யணும், இந்த மண்ணுலகத்தில் வாழக்கூடியவர்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றத அவள் இந்த நோன்பு இருக்கிற பொழுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அதை சொல்லி கொடுக்கிறார். அதே மாதிரிதான் நாமும் செய்யணும். அடுத்ததாக இந்த மாணிக்க வாசக பெருமான், ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம், அதுல நேற்றைக்கு பார்த்தோம் தில்லைவாழ் அந்தணர்களுடைய பெருமையை பார்த்தோம். அதற்கப்புறம் இயற்பகை நாயனார் என்று சொல்லக்கூடிய இயற்பகை நாயனார் அப்படின்னு 2வதாக சொல்லப்படுகிறது. அந்த 2வதாக இருக்கக்கூடிய நாயனார் இயற்பகை தில்லையில ஒரு குயவனார் குலத்துல பிறந்தார். ரொம்ப அற்புதமான மனிதர், ரொம்ப அற்புதமாக வாழ்ந்து வரும் பொழுது அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம், கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் சொல்லல, மனைவியை தான் சொன்னாங்க. அதே மாதிரி தாய்க்கு பின் தாரம்னு சொன்னாங்க. முதல்ல தாயை சொன்னாங்க, அடுத்து தாரத்தை சொன்னாங்க. தாய் சரியாக வளர்க்காவிட்டால் தந்தை சரியாக வளர்க்க, தாரம் சரியாக வளர்க்கணுன்றதுக்காக சொல்லப்பட்டது. இவர் என்ன பண்ணார்னா கொஞ்சம் இளமையில பரத்தையர் அப்படின்னு சொல்லக்கூடிய தாசி வீட்டுக்கு போயிட்டார். இந்த விஷயம் அந்த அம்மா கேள்விப்பட்டிருக்காங்க. கேள்விப்பட்டவனுக்கு நம்ம விட்டுட்டு இன்னொரு பெண்ணை இவர் தொட்டு விட்டார் என்ற காரணத்தினால அவரே ஒத்துக்கொண்டதுதான். ஒத்துக்கிட்டதுனால என்ன ஆயிடுச்சு, இந்த அம்மா சொல்லிட்டா, எம்மை தீண்டவராயின் திருநீலகண்டம், நீ எம்மை தீண்டவராயின் திருநீலகண்டம் அப்படின்னு. அப்படின்னா என்ன தெரியுமா, என்னைன்னு சொல்லியிருந்தா அவனை மட்டும் குறிச்சிருக்கும், எம்மைன்னா பன்மொழியில போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், பெண்ணை மொத்தத்துல நீ தொடவே கூடாது, நீ வணங்கக்கூடிய திருநீலகண்டத்தின் மீது ஆணைண்டா. இப்ப கணவன் மனைவி வாழ்ந்து வராது. ஒரு சிவ அடியார் சிவபெருமானே நேரா வந்தார். சிவ அடியார் கோலத்துல வந்து ஒரு ஓடு கொடுக்கிறார். இவருக்கு என்ன வேலைன்னா தினமும் காலையில எழுவார், குயவனார் மண்ணை குழைச்சு திருவோடு செய்வார். தினமும் ஒரு திருவோடு தானமா கொடுத்துட்டே இருப்பார். திருவோட்டுக்கு காசு வாங்க மாட்டார், பானைக்கு மற்ற இருக்கக்கூடிய மடக்குக்கெல்லாம் காசு வாங்குவார், திருவோடுக்கு மட்டும் காசு வாங்குவார். எப்பயும் இப்போ ஒரு சிவலியார் வந்தவரை இந்த ஓடு வச்சுக்கோ, என் வேலை முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன், இந்த ஓடு வச்சுக்கோ என் வேலை முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன். ஆனா இது சாதாரண ஓடல்ல, இது தங்கத்தை காட்டிலும் உயர்ந்தானது, இது திருவருடைய தரவல்லது, இது 8 லட்சுமி கடாட்சம் உடையதுன்னு இவர் சொல்லி கொடுத்தார். இவர் ஐயோ இவ்வளவு உயர்வானதை நம்ம தனியா எல்லாத்தோட சேர்த்து வைக்க கூடாதுன்னு இந்த குயவனார் என்ன பண்ணிட்டார், ஒரு பெட்டியில, அந்த காலத்துல இருந்த ஒரு பெட்டியில வச்சு மூடிட்டு ஒரு பூட்டை போட்டு விட்டுட்டார். சில காலம் கழித்து வந்து இவர் கேட்கிறார், இந்த சிவடியார் கேட்கிறார். கேட்டா இவர் போய் அந்த பூட்டை திறந்து எடுத்தா பார்த்தா மாயமா மறைச்சிட்டார். சிவபெருமான் ஏற்கனவே ஓட்டை மறைச்சிட்டார். இந்த ஓடு மறைஞ்சு போச்சு. இவர் எல்லா இடத்துலயும் தேடுறார், அடுக்கி வச்சிருக்கக்கூடிய ஓடு எல்லாத்தையும் பார்க்கிறார். இல்லையே, நான் இங்கதானே வச்சேன். அந்த அம்மா சொல்ற, மனைவியே சொல்ற, நீங்க இங்கதான் வச்சீங்க, நானும் என் கண்ணாட பார்த்தேன். ஆனா இப்ப ஓடுலையே, பூட்டு அப்படியே இருக்கு, ஆனா ஓடு இல்லை, திருவோடு இல்லை. சரி என்ன பண்ணாரு, இவர் ஓடுறாரு. தந்த சிவடியார் சொல்றார், என்ன பாக்குறீங்க, என்ன தேடுறீங்க, எங்கே என் ஓடு? இவர் போய் சொல்றார், ஐயா வச்ச இடத்துல ஓடு காணல. பாவி, என் ஓட்டை திருடிட்டு நான் சொன்னேன் 8 லட்சுமி கடாட்சம், அது மட்டும் இல்லையே, இதுல மகாலட்சுமி வாசம் செய்யற, இது தங்க ஓடை காட்டிலும் சிறந்ததுன்னு சொன்னதுனால நீ மறைச்சு வச்சுட்டு திருடி வச்சுக்கிட்டு இல்லைன்னு போய் சொல்றேன். ஐயா சத்தியமா சொல்றேன், எனக்கு திருட்டு பழக்கம் எல்லாம் இல்லை. சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், என்னென்னமோ சொல்லி சமாதானப்படுத்தினா கேட்கல. கேட்காத பொழுது பார்த்தார், அப்படியே நான் போய் தில்லையில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கு மத்தியில இந்த பஞ்சாயத்தை வைக்கிறேன், நீ செய்த செயலை வைக்கிறேன்ட்டு நேர அந்தணர்கள் கிட்ட போச்சு இந்த பஞ்சாயத்து. இது போன உடனே அங்க இருக்க அந்தணர்கள் பார்த்தாங்க, இல்லையே இவரே ஓடு பண்ணி கொடுக்குறவர், காசு வாங்கல, பல வருஷமா தெரியும். இப்போவோ வயசு கிட்டத்தட்ட 20 வருஷத்துல இருந்து பாக்குறோம், 80 வயசாச்சு. இவ்வளவு காலம் பார்த்து இன்னைய வரைக்கும் யார்கிட்டையும் இவர் அந்த மாதிரி செய்ததில்லை.
ஐயா நீங்க சொல்றது நியாயம், ஆனா அவர் தான் திருவோடு காணாம போயிடுச்சுன்னு சொல்றாரு, அவர் பொய் சொல்ல மாட்டார், எங்களுக்கு நல்லா தெரியும், அதனால சொல்றேன், வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. அப்போ இந்த வந்த சிவடியார் சொல்ற, அப்படியா அவங்க பையன் இருந்தான்னா அவங்க பையனை பிடிச்சிக்கிட்டு இந்த குளத்துல மூழ்கி எழுந்து நான் இந்த திருவோட்டை திருடவில்லை சத்தியம் பண்ண சொல்லு. எனக்கு பையன் இல்லை. ஏன் இல்லை? எனக்கு பையன் இல்லை. அவர் பார்த்தாரு, சரி பையன் இல்லைன்னா என்ன, பொண்டாட்டி இருக்குல்ல, பொண்டாட்டியை பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு இந்த சுண்டு வரல பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் கணவன் மனைவி முடியும். இந்த பஞ்சாயத்துல எப்படி சொல்றது, நான் என் பொண்டாட்டியை தீண்டவே மாட்டேன், அவ சத்தியம் பண்ணிட்டா, அப்ப திருநீலகண்டத்தின் மேல சத்தியம் பண்ணிட்டா, நான் எப்படி சொல்றது? கொஞ்ச நேரம் தயங்கினார். இல்ல என்னால செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? என் மனைவியை நான் தீண்ட முடியாது. என்னையா கட்டிய பொண்டாட்டி, அது என்ன இளமையா எல்லாரும் முன்னாடியும் தொடர்றதுக்கு வைக்கப்படுறதுக்கு? அந்த அம்மாவுக்கு ஒரு 70 வயசு இருக்கும், உனக்கு ஒரு 80 வயசு இருக்கும். இப்ப போய் கணவன் மனைவியமா குளத்துல புடிச்சு இறங்குறதுக்கு என்ன சந்தேகம்? என்ன உனக்கு வைக்கம்? இல்லைங்க, எனக்கு வயசு ஒரு 20 இருக்கும், அவருக்கு ஒரு 18 இருக்கும், 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு நான் சில வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அதனால அந்த அம்மா கோபப்பட்டு, நீர் எம்மை தீண்டுவதாகிய திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்னை தீண்டக்கூடாதுன்ட்டா. அந்த சத்தியத்தை இன்னைய வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கோம், அதனால என்னால தீண்ட முடியும். வந்த சிவடியார் பார்த்தாரு, இதுக்கு என்ன நீங்களே சொல்லுங்க. அந்தணர்கள் எல்லாம் கேட்டாங்க. ஒரு கொம்பை தூக்கி போட்டு இதை அந்த முனையை அவளை பிடிக்க சொல்லி, இந்த முனையை இவரை பிடிக்க சொல்லி, இந்த முனையை அவர் பிடிச்சார், அந்த முனையை அந்த அம்மா பிடிச்சார். 2 பேரும் மூழ்கி எழுகிற பொழுது அந்த குளத்துல இருந்து அப்படி மூழ்கி எழுந்தாங்க. அன்றைய தினத்துல சத்தியம் பண்ணாங்க பாருங்க. அன்னைக்கு என்ன இளமையோட என்ன ஆடை உடுத்தி இருந்தாங்களோ அதே ஆடையோடு கணவனும் மனைவியும் எழுந்தாங்க. இளமையோடு எழுந்தாங்க. எழுந்து பார்த்தா அந்த ஓடு கேட்டாரு, அந்த அடியாரை காணல. பார்த்தா விடையும் கண்ணாக ஆகாசத்தில் சிவபெருமானோடு அம்பாளோடு சேர்த்து காட்சி கொடுத்து, திருநீலகண்டம் ஒரே பாயில படுத்திருந்தும் கூட உன்னை நீ உன் மனைவியை தொடல, உன் மனைவி உன்னை தொடல, ஒரு பாயில ஒன்னா படுத்திருந்தது. 60 வருஷத்திற்கு மேல இளமையை துறந்து வாழ்ந்ததனால உன் பெருமையை இந்த உலகத்திற்கு உணர்த்தும் பொருட்டு உன்னிடத்தில் சிறு திருவிளையாடல் செய்தோம். எவ்வளவு காலம் உன்னால் அந்த இளமையை அனுபவிக்க முடியுமோ அனுபவித்து என் திருக்கைலாய பதவி என்று சொல்லக்கூடிய திருவடியை வந்து சேருவீர் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வாழ்த்து விட்டு சென்றார். இன்னைக்கு ஏன் இந்த கதை சொல்றோம்னா, திருத்தில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நடராஜ பெருமானுடைய தரிசனம் என்பது இன்றைய தினம் அந்த தில்லையில் நடந்த அந்த திருநீலகண்ட நாயனாருடைய கதையை நாம் கேட்டால் அந்த நடராஜ பெருமானுடைய திருவருளை பெறுவது திண்ணம் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நாளைய தினத்தில் திருப்பாவை திருவெம்பாவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவ போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.